பகுதி 1. ஒலிபெருக்கிகள் எல்லா திசைகளிலிருந்தும் இரைச்சலாக விளம்பரங்களை காதுகளில் திணித்து கொண்டிருந்தன. என்ன ராஜாத்தி, ஏன் இப்படி கவலையாக இருக்க? இந்த சட்டை என்ன போட்டு துவைச்சாலும் வெள்ளையாக மாட்டேங்குது. நாளைக்கும் அவருக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அதான் கவலையாக இருக்குக்கா. பூ, இவ்வளவுதானா? மைல்மார்க் டிட்டர்ஜென்ட் சோப் இருக்கிறப்போ நீ ஏன் கவலைப்படுற? எந்த அழுக்கையும் அடித்து விரட்டிடும். ஆம், வாங்குங்கள் மைல்மார்க் டிட்டர்ஜென்ட் சோப். போலிகளை கண்டு ஏமாந்து விடாதீர்கள், மைல்மார்க் என்று கேட்டு வாங்குங்கள். தமிழ்நாடு அரசின் சாதனைகளை முரசு கொட்டும் பல அரசாங்கங்களிலும் கியூவில் நின்று கொண்டிருந்தார்கள். கண்காட்சியை ஒரு தரம் சுற்றி வரும் ரயில் இன்னும் 2 பெட்டிகளுக்கு ஆள் சேர காத்திருந்தது. பல நிறுவனங்களின் துண்டு பிரச்சார நோட்டீஸ்கள் யூஸ்மி தொட்டிகளை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் மிதிப்பட்டன. சோப்பு குமிழிகள் பல வண்ணங்கள் பிரதிபலித்து காற்றில் அலைந்தன. 2 கையாலும் பிடித்து சாப்பிட வேண்டிய மகா அப்பளங்களுக்கு கை பூரா எண்ணெயாகவும் மிளகு பஜ்ஜிகளுக்கும் டோக்கன் வாங்கி கொண்டு முந்திக் கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் பிடிங்களே என்று சரவணனை ரகுவிடம் ஒப்படைத்துவிட்டு சாரதா பீங்கான் கப்பன் சாசர் எடுத்து, இது உடையுமாப்பா என்று விசாரித்தாள். சரவணன் சிறகு செருகின தொப்பி வைத்து கன்னத்தில் திருச்சி போட்டுடன் கையில் நீல வால் கொண்ட பலூனை பிடித்திருந்தான். ரகு அருகில் இருந்த செயற்கை நுருற்றை சரவணனுக்கு காட்டி அவனை சிரிக்க வைக்க முயன்றாலும் நெரிசலான கூட்டமும் இறைச்சலும் சத்தமான அலர்ஜி செய்ய சரவணன் சிரிப்பதில்லை என்கிற தீர்மானத்தில் இருந்தான். என்னங்க, 6.20 ரூபா சொல்கிறான், வாங்கட்டுமா? சரி. ஏன்பா, 7 கொடுக்கக்கூடாதா? வராதம்மா. சரி, நல்லா பேக் பண்ணி கொடு. சரவணன் ஜாக்கிரதையாக இடுக்கி அடி கைக்கு ஜிப் திறந்து 20 ரூபாய் எடுத்து தந்தான் ராகு. அடுத்து ராஜஸ்தான் சேலைகள் அலங்கரிக்கப்பட்டிருந்த கடைக்குள் நுழைவதற்கு முன்பு, சும்மா பார்க்கலாங்க, எதுவும் எடுக்கணும்னு இல்லை என்றாள் சாரதா. ஏன், பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம் சாரதா. நுழைந்து 1/2 மணி நேரம் புரட்டி விட்டு கேள்விகள் தொடுத்துவிட்டு, வேணாங்க, கருக்காதுன்னு சொல்கிறான், எனக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது. 120க்கும் 140க்கும் இங்கே எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட விலையில் பூனம் ஷிஃபான் இப்படி எடுத்துட்டா நல்லா உழைக்கும் என்றாள். சரி. சரவணன் அழ ஆரம்பிக்கவே ஒரு பக்கமாக அமர்ந்து ஃபெரக்ஸ் கலந்து பாட்டிலில் ஊற்றி சரவணன் வாயில் திணித்தாள் சாரதா. ரகு சற்று தள்ளி நின்று சிகரெட் பற்ற வைத்தான். அருகில் நாடக அரங்கத்தில் 200 நாற்காலிகளில் 24 பேர் உட்கார்ந்திருக்க நடக்கின்ற சத்தம் டங் டங் என்று ஒலிக்கும் மேடையில் நாடகம் நடந்து கொண்டிருந்தது. மாலதி, உன்னை பார்க்காமல் என்னை ஒரு நிமிடம் கூட ஒழிவார் முடியாது. ஆனால் விதியின் விளையாட்டுக்கு நாம் கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். இதுதான் காலம் செய்யும் கோலம், திருமாலின் தீர்ப்பு. அதை மீறி மனித ஜென்மங்களாகிய நமக்கு சக்தி இல்லை. வாழ்க்கையின் கோரப்பிடியில் நாம் எல்லாம் கொலுபொம்மைகள் சுரேஷ், கொலுபொம்மைகள். ரகு வேறு பக்கம் திருப்பி கொண்டான். ஹலோ ரகு என்று வந்தான் செந்தில். ரகுவோடு அதே பேங்கில் வேலை பார்ப்பவன். தனியாவா வந்தீங்க? இல்லைங்க, என் ஒய்ஃபும் குழந்தையும் அதோ இருக்காங்க. ரொம்ப தைரியம்தான். நீங்கள் தம் அடிக்கிறதுக்கு அவங்க எதுவும் சொல்கிறது இல்லையா? சொல்லி அழுத்து போய் நிறுத்திட்டாங்க. நீங்கள் ஃபேமிலி அழைச்சிட்டு வரலையா? இல்லை ரகு, ஊர்லேருந்து என் மச்சானோட பையன் வந்திருக்கான். அவனுக்கு ராட்டினம் சுற்றணும்னு மட்டும்தான் குறி. எனக்கு மயக்கம் வரும், இஷ்டத்துக்கு சுற்றிட்டு வான்னு காசை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஸ்மோக் பண்ணுறீங்களா செந்தில்? ரகு பாக்கெட் நீட்ட கொடுங்க என்றெடுத்து நெருப்பை பரிமாற்றம் செய்து கொண்டு, இன்னைக்கு மேனேஜரோட என்ன தகராறு ரகு என்றான். இன்னைக்கு கேஷில் 100 ரூபாய் ஷார்ட்டேஜ். மேனகா என்டர்பிரைசஸில் தான் 15 பண்டல் கொண்டாந்து கட்டினாங்க. பேமெண்ட்டுக்காக அதில் 4 பண்டல் பிரிச்சிட்டேன். ஏதோ ஒரு பண்டலில் ஒரு நோட்டு குறைச்சலாக இருந்திருக்கணும். இது என் யூகம். மேனேஜர் ஒரு ஃபோன் செஞ்சால் மறுபேச்சு எதுவும் சொல்லாமல் அவங்க பணம் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அவர் என்னையே பேச சொல்லிட்டார். அந்த ஆள் கனகராஜை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. நிறைய பேர் மேனஸ் உள்ள ஆசாமி, தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணுவான். மேனேஜருக்கு தான் நல்ல ரேப் போர்டு. ஃபோனில் என்கிட்ட ரொம்ப நேரம் ஆர்கியூ பண்ணிவிட்டு உங்கள் வார்த்தையை நம்புறேன்னு ஏதோ பிச்சை போடுற மாதிரி கடைசியில் ஒத்துக்கிட்டான். இதை அவாய்ட் பண்ணிக்கலாமேன்னு நான் மேனேஜர்கிட்ட கோபமாக சொன்னேன். உடனே இவர் ரூல்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆஃபீஸில் எல்லாமே ரூல்ஸ் படி தான் நடக்குதா? அதைத்தான் நானும் கேட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். சரியான நட்டு. சரி விடுங்க ரகு. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் உங்கள் பழைய பைக்கை கொடுத்துட்டு புதுசு மாற்ற போகிறதா சொன்னீங்களே, என்னாச்சு? அதெல்லாம் வியாபாரத்தில் தான் கவர்ச்சியாக இருக்குது.
கிட்ட போனால் கழுத்தை பிடிக்குது. பழைய வண்டிக்கு அடிமாட்டு விலை போடுறாங்க. அப்பப்போ சர்வீஸ் பண்ணி இதே வச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் வேளச்சேரி பக்கத்தில் ஒரு பிளாட் போய் பார்த்தீங்கல்ல, வாங்கினீங்களா செந்தில்? பள்ளிக்கரணையில் ரோட்டை விட்டு இறங்கி உள்ளே போகுது அந்த ஏரியா. நல்ல இடம். எனக்கு வர வேண்டியிருந்த ஒரு பணம் வரல, அதனால் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், நமக்கு வேண்டியவர் தான், பேசி முடிச்சிடுறேன். என் மாமனார் மூலமாக கொஞ்சம் பணம் வர்ற மாதிரி இருக்குது. அதை ஒய்ஃப் பேர்லேயே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக லேண்ட் வாங்கிடலாம்னு யோசித்தேன். அதான் சார் சேஃப்டி. விலை ஏறாமல் போனாலும் இறங்கிட்டாது. சொத்தாக நிலச்சி நிற்கும். நம்ம பேங்க்கில் தான் ரொம்ப குறைச்ச வட்டியில் ஹவுசிங் லோன் தர்றாங்களே, அப்ளை செஞ்சு சின்னதாக வீடு கட்டிட்டா வாடகை பிரச்சனையே தீந்துடும். எப்போ வரீங்கன்னு சொல்லுங்கள், இடம் அழைச்சிட்டு போய் காட்டுறேன். அவளும் பார்க்கணும் செந்தில், கன்சல்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அதற்குள் குழந்தையை தூக்கி கொண்டு சாரதா வந்து, அட எப்படி சார் இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் வரலையா என்றால் செந்திலிடம். இல்லைங்க. என்னங்க போகலாமா? வர்றோம் செந்தில், காலையில் பேங்க்கில் பார்க்கலாம். ரகுவும் சாரதாவும் கண்காட்சியில் வேறு பகுதிக்கு நடந்தார்கள். பஜ்ஜி சாப்பிடலாமா சாரதா? வேணாங்க, எண்ணெயோ என்னவோ வயிறு கெட்டுடும். பாப்கார்ன் வேணும்னா வாங்குங்க. அதிலும் கொஞ்சம் எண்ணெய் போடுவான் என்கிற தகவல் அறியா அவளுக்கு புகட்டப்படாமல் சென்று பாப்கார்ன் வாங்கி வந்தான் ரகு. என்னமோ வீடு கட்டுறதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார் போலிருக்கு. ஆமாம், உங்கள் அப்பா தரதா சொல்லியிருக்கிற 3 லட்சத்துக்கு வீட்டு மனை வாங்கலாம்னு பேசிக்கிட்டமே, அதை சொன்னேன். பேங்க்கில் ஸ்டாஃபுக்கு ரொம்ப குறைச்சலான வட்டிக்கு வீட்டு லோன் தர்றாங்க. 15 வருஷத்தில் திருப்பி கட்டினால் போதும். அதில் லோன் வாங்கி வீடு கட்டுங்கன்னு யோசனை சொன்னார். நல்ல யோசனை தான், ஆனால் வாடகைக்கு தான் விட முடியும். ஏன் சாரதா? என்கிட்ட தான் பைக் இருக்கே, அதில் பேங்க்குக்கு வந்துட்டு போகிறேன். இன்றைக்கி சிட்டிக்கு வெளியில் தான் நல்ல காற்றும் கிடைக்குது. இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறது என்னமோ குடும்பத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி கலக்கலன்னு சேஃப்டியாகவும் இருக்குது. ஊருக்கு வெளியில் வீட்டை கட்டி குடி போனால் நீங்கள் வர்ற வரைக்கும் பக்குன்னு இருக்கும். திருட்டு பயம் வேறு. இந்த மாதிரி நினச்சா 4 இடத்துக்கு போக முடியுமா? ஏங்க, அப்பா கொடுக்குற பணத்தில் சிட்டிக்குள்ளேயே ஒரு அரை கிரவுண்டு வாங்கிட முடியாதா? வீடு அப்புறம் காசு சேர்த்து கட்டிக்கலாம். விளையாடுறியா? 3 லட்சத்தில் சிட்டிக்குள்ளே மனையா? விசாரிச்சு பாருங்களேன், அரை கிரவுண்டு எங்கேயாச்சும் கிடைக்கலாம். நிலைமை புரியாமல் பேசாத சாரதா. மஃப்ளர் எடுத்து கழுத்தில் போட்டுக்குங்க, உங்களுக்கு பனி வாட ஒத்துக்காது. பரவாயில்ல விடு. ரங்கராட்டினங்கள் விளம்பில் சரவிளக்குகள் அணிந்து வெளிச்சமாக சுழன்று கொண்டிருக்க, சுத்தணுமா சாரதா? இவனை வச்சுக்கிட்டா வாந்தி எடுத்துருவான். இவனை நான் வச்சுக்கிறேன், நீ சுற்றிடுவா. நான் மட்டும் எப்படிங்க தனியா? சரி விடு. ரங்கநாட்டத்தினது ஒருத்தி இவனை பார்த்து கையசைப்பது போல் இருக்கவே ரகு திரும்பி வேற யாராவது என்று பார்த்தான். அடுத்த சுற்றிலும் இவனை பார்த்து கையசைக்க ரகுவுக்குள் ஜிவ்வென்று ரத்தம் பாய்ந்தோடியது. ஆர்த்தியா அது? எஸ், ஆர்த்தி தான். யாருங்க அது? உங்கள் கூட வேலை பார்க்குதா? இல்லை சாரதா. பேங்க்குக்கு வருமா? தெரிஞ்ச பொண்ணா? இல்லை சாரதா. அப்படின்னா உங்களை தப்பாக அடையாளம் புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு கையாட்டுதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம். ஹோட்டலில் சாப்பிட்டு தானே வீட்டுக்கு போகிறோம். என்று கூட நடந்த ரகு ஒரு முறை சுழலும் ராட்டினத்தை திரும்பி பார்த்து கொண்டான். ஆர்த்தி தானா? அவள் எப்படி சென்னையில்? என்னங்க யோசனை? ஒன்றுமில்லவா என்று நடந்தான் ரகு. பகுதி 2. அந்த பூங்காவில் மரங்கள் கிளை பரப்பி நிழல் விரித்திருந்தன. உதிர்ந்த சருகுகள் தரையில் மெத்தை போட்டிருக்க ஒரு அகல மரத்தில் சாய்ந்து அமர்ந்து அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஒற்றை பின்னலை பின்புறம் போட்டு முழங்கால்களை கட்டிக்கொண்டு அவன் எதிரில் அமர்ந்திருந்த அவள் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆசையான பார்வை. வாழ்வின் கடைசி நிமிடம் இதுதான் என்பது போன்ற அவசர ஆதங்க பார்வை. உயிர் வரை ஊடுருவி வார்த்தையின்றி 1000 அர்த்தம் சொல்லும் பார்வை. மனசும் பேசிக்கொள்ளும் மௌன சாட்சிகளாய் விழிகள் அமைந்த பார்வை. போதும் என்றாள். புறப்படலாம். ப்ளீஸ், என்ன அவசரம் என்றான். மணி என்ன ரகு? 5 தான் ஆகுதார்த்தி. டூப் சொல்லாதே. ரொம்ப நேரம் முன்னாடியே 5:10 6 போகுது. போகணும்ப்பா. இப்போ புறப்பட்டால் தான் 7 மணிக்குள்ளே வீட்டில் இருக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம் ஆர்த்தி. அவள் கையை தன் மடியில் எடுத்து வைத்து கொண்டு மருதாணி சிவப்பை விரலாக ரசித்து பார்த்தான். சமயத்தில் என் டேடி ஆஃபீஸ்லேருந்து 6:30 வந்துடுறார் ரகு. புறப்படலாம். வந்தால் என்ன, கம்ப்யூட்டர் கிளாஸ்லேருந்து இன்னும் வரலையான்னு அம்மாவை கேட்பாரு. திடீர்னு சென்டருக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சிட்டா தொலைஞ்சேன். உன் சென்டரில் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சரி, விசாரித்தா என்ன சொல்லுவாங்க? இன்றைக்கி கிளாஸ்க்கு வரலையேன்னு சொல்லுவாங்க. உடனே உங்கள் அப்பா போலீஸுக்கு தகவல் சொல்லிடுவாரா என்ன?
வெயிட் பண்ணி பார்ப்பார். எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவார்? ஒரு 9 வரைக்கும். அதுக்குள்ளே போயிடலாம், பேசாமல் இரு. போய் என்ன பதில் சொல்கிறது? உனக்கா பொய் சொல்ல தெரியாது? உன் ஃப்ரெண்டு மேரேஜ் ரிசப்ஷன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி சினிமாவுக்கு வரல என்னோட, அந்த மாதிரி பொருத்தமாக நம்புகிற மாதிரி ஒரு பொய் சொல்லு. ஒரு ஆளுக்கு ஆக்சிடெண்ட், அந்த ஆளை ஆட்டோவில் தூக்கி போட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு வரேன்னு சொல்லு. தேவைதானா? இன்றைக்கி நீ ஸ்பெஷலாக டால் அடிக்கிற ஆர்த்தி, மனசே வரல உன்னை போக சொல்கிறதுக்கு. என்ன திடீர் உருகல்ஸ்? ஒரே முகம்தான், ஒவ்வொரு நாளைக்கும் தேஜஸ் எப்படி? என்ன வேணும் ரகு? கமான். என்ன கேட்டுட போகிறேன் பெருசா? இந்த வார கோட்டா முடிஞ்சுது கண்ணு. அடுத்த வார கோட்டாவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நோ, நத்திங், நெவர், லேது, இல்லை. கையூன்றி எழுந்தாள். ஆடையில் ஒட்டியிருந்த குப்பைகளை தட்டி கொண்டாள். துப்பட்டாவை சரி செய்து கொண்டாள். வாப்பா என்று கை நீட்டினாள். அவன் கைப்பிடித்து எழுந்து அவள் தோளில் கை போட்டபடி, தேஜஸ்க்கு காரணம் கண்டுபிடிச்சிட்டேன் ஆர்த்தி என்றான். நடந்துக்கிட்டே பேசலாம். என்ன கண்டுபிடிச்ச? அவள் காதுக்குள் சொல்ல சீ என்றாள். கைப்பையால் அவன் தோள்களில் மொத்தினாள். உண்மையா இல்லையா? வேற பேச. உண்மையா இல்லையா? ஐயோ, இதை விட்டுருப்பா. உண்மையா இல்லையா? எப்படி தெரியும் உனக்கு? அப்போ உண்மை தானே? சொல்லு, எப்படி தெரியும்? ஒரு அப்சர்வேஷன் தான். காரணத்தோடும் காரணம் இல்லாமலும் சிரித்தபடி ஒருவரை ஒருவர் உசியபடி மெதுவாக அவர்கள் நடந்து கொண்டிருக்க வானத்தில் வெளிச்சம் ஜகாவாகி கொண்டிருந்தது. கோவை குளிர்தென்றல் மின்விசிறிகளை ஓரங்கட்ட கொண்டிருந்தது. பகுதி 3. சமையல் மேடையை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் சாரதா. தூளியில் உறங்கிய சரவணனின் ஒரு பாதம் மட்டும் வெளியே நீட்டி கொண்டிருந்தது. டிவியில் ஓடிக்கொண்டிருந்த அந்த திரைப்படத்துடன் மனது ஒட்டாமல் டிவியை அணைத்தான் ரகு. ஏன் அணைச்சிட்டிங்க? குரல் கொடுத்தாள். தூக்கம் வருது. படுக்கை அறைக்குள் வந்து கொசு எதிர்ப்பானுக்கு புதிய மேட் மாற்றினான். இரவு விளக்கை போட்டுக்கொண்டு காலுக்கு ஒரு தலையணை அமைத்து கொண்டு படுத்தான். தூங்கிடாதீங்க, இதோ 10 நிமிஷத்தில் நானும் வந்துடுறேன். அவளுக்கு முன்பாக அவன் கட்டிலில் சாயும் போதெல்லாம் சாரதா வழக்கமாக இதையே சொல்வார். தூங்கிறதுக்கு எதுக்கு கம்பெனி? வழக்கமாக ரகு கிண்டலாக கேட்பான். இன்றைக்கு என்று மட்டும் சொல்லிவிட்டு சுழலும் மின்விசிறியை பார்த்தான். உள்ளே பிசைந்தது, தொண்டையில் சிக்கியது. ஆர்த்தி எப்படி சென்னையில்? திருமணமாகி பம்பாய் தானே செல்றாள். அம்மா வீடு கோவை. எனக்கு தெரிந்து சென்னையில் உறவு யாரும் இல்லை. பின்ன எப்படி? ஒருவேளை அவருக்கு உறவினர் இங்கே இருக்கலாம், வந்து தங்கியிருக்கலாம். அந்த ராட்டின தொட்டிலில் அவளுக்கு அருகில் யார் இருந்தார்கள்? அவளையே சரியாக கவனிக்கவில்லை. மற்ற எதை கவனிப்பது? நிச்சயமாக கண்காட்சிக்கு அவள் கணவன் வந்திருக்க மாட்டான். இல்லையென்றால் இத்தனை தைரியமாக பொது இடத்தில் கையசைப்பாளா? அவனை அருகில் வைத்து கொண்டு அவளை பார்த்த அதிர்ச்சியே விலகாத நிலையில் சாரதா வேறு யாரது என்று விசாரணை ஆரம்பித்து அழைத்து வந்து விட்டாள். சாரதா இல்லையென்றால் பதிலுக்கு கையசைத்திருக்கலாம். ராட்டினம் நிற்கும் வரை காத்திருக்கலாம். எப்படி இருக்கிறாய் என்று 2 வார்த்தை பேசியிருக்கலாம். 3 வருடங்களுக்கு பிறகு எதிர்பாராத சூழ்நிலையில் எதிர்பாராத இடத்தில் எதற்காக இந்த அவஸ்தையான சந்திப்பு நிகழ வேண்டும்? அதுவும் அரைகுறையாக. கையசைத்தாளா? இல்லை காத்திருக்க சொன்னாளா? ராட்டினம் நின்றதும் இறங்கி பரபரப்பாக என்னை தேடி இருப்பாளா? பேச தவறி விட்டோமே என்று தவித்திருப்பாளா? இதோ இந்த நிமிடம் இதே ஊரில் ஏதோ ஒரு வீட்டில் ஆர்த்தி இருக்கிறாள். என்ன செய்து கொண்டிருப்பாள்? என்னை பார்த்ததும் அவளும் இந்த திடீர் அசட்டு சந்திப்பை பற்றி தான் நினைத்து கொண்டிருப்பாளா? என் அருகில் குழந்தையுடன் இருந்தவள் என் மனைவி என்று புரிந்து கொண்டிருப்பாளா? இனி நமக்குள் எதுவும் இல்லை, எல்லாவற்றையும் மறந்து விடுவதுதான் 2 பேருக்கும் நல்லது. கடைசி சந்திப்பில் ஆர்த்தி சொன்ன வார்த்தைகள் அவளின் குரலில் ஏற்ற இறக்கங்களோடு முகத்தில் படிந்த அந்த சோக நிழலோடு என் மனதில் அப்படியே பத்திரமாயிருக்கின்றன. மறந்தேனா? மெனக்கட்டு ஒருவரை மறக்க முயற்சிப்பது என்பது என்ன ஒரு முட்டாள்தனமான காரியம். உடம்பை விட்டு நிழலை பிரித்தெடுக்கும் வெட்டி வேலை, சல்லடையில் நீர் பிடித்து வைக்கும் மக்கு வேலை. சாரதாவின் கள்ளமில்லா சிரிப்பில், அன்பில், அரவணைப்பில் இந்த தம்பத்தியத்தின் சிறிய பெரிய சுவாரஸ்ய சம்பவங்களில் ஆர்த்தியை பல சமயம் நினைவிழக்க வைக்கின்றன. ஆனாலும் 5-6 அங்குல உயரத்தில் காட்டன் புடவை கட்டி யார் கடந்து போனாலும் ஆர்த்தி என்னை நோக்கி நடந்து வந்திருக்கின்றாள். ஈறுகள் தெரிய அகலமாக எந்த பெண் சிரித்தாலும் ஆர்த்தி என்னை பார்த்து சிரித்திருக்கிறாள். சீருடையை உயரமாக திருக்கி போட்டு யார் வாயால் பிடித்தாலும், பேனாவின் தலையை உதட்டில் குத்தி யார் யோசித்தாலும், 2 கைகளாலும் பிடித்து கொண்டு யார் சமோசா சாப்பிட்டாலும்,
விரலால் தொடாமல் தலையை நளினமாக அசைத்து கூந்தல் கற்றையை யார் தள்ளி கொண்டாலும் பெட்ரோல் வாசனை யார் ஆர்வமாக முகர்ந்தாலும் இப்படி அவ்வப்போது ஆர்த்தியை நினைவுபடுத்தவென்றே ஊரில் இத்தனை பேர் இருக்கும்போது மறப்பதா? யாருமில்லாத தனிமைகளில் முதலாக சந்தித்ததில் துவங்கி அப்போது அவள் என்ன ட்ரெஸ், நான் எத்தனை தூரத்தில் இருந்தேன், பேசிய சரியான வார்த்தைகள் என்ன, இப்படி விலாவரியாக யோசித்து கடைசி சந்திப்பு வரை மனம் விம்ம வலிக்க யோசித்து நீளமாக பெருமூச்சுகள் விட்டு உறக்கம் வராமல் புரண்டு இன்னும் அரை மணி நேரத்தில் யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் எனும் பட்சத்தில் வாய்விட்டு அழுது பொடா முட்டாள் என்று சொந்தமாக தேட்டிக்கொண்டு கிட்டத்தட்ட பைத்திய மாதிரி அரற்றி சோகமான நினைவுகளை சுமப்பதில் ஒரு சுகம் சத்தியமாய் இருக்கிறது. இந்த 3 வருடங்களில் இதே இரகசிய அவஸ்தைகளை அவளும் பட்டிருப்பாளா? என்னை நினைத்திருப்பாளா? அதப்படி நினைக்காமல் இருக்க முடியும்? எத்தனையோ பேர் தினசரி வாழ்வில் அவளை எனக்கு நினைவுபடுத்துவது போல எத்தனையோ பேர் என்னை அவளுக்கு நினைவுபடுத்தாமல் இருப்பார்களா? ரொம்ப தனிமையில் என்னை போலவே அவளும் அழுதிருப்பாள். இஷ்டப்பட்டு நடந்த திருமணமா என்ன? என்னை நினைவிலிருந்து ஒதுக்கியிருந்தால் பொது இடத்தில் கை காட்டி கூப்பிட்டிருப்பாளா? பேசாமல் வர நேர்ந்து விட்டதே. என்ன இது? இன்னொருத்தவன் நானையை பற்றி இப்படி நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். ஆமாம், அவளை நினைக்கிறேன். இது சர்வ உண்மை. என் நினைவு எனக்கு முழு உரிமை உள்ள இடம். இங்கே கலாச்சார வேறுபாடு கிடையாது. இந்தியன் பீனல் கோடோ இல்லை. என்ன நினைக்க தோன்றுகிறதோ அதை நினைக்க பரிபூர்ண சுதந்திரம் எனக்கு இருக்கிறது. இது சுதந்திரம் கூட இல்லை, இதுதான் இயல்பு நிலை. எப்போதுமே கட்டுப்பாடும் சட்டத்திட்டமும் செயலுக்குத்தான் வருகிறது. சிந்தனை என் ராஜ்யம். ஆர்த்தியை என் இரகசிய மனம் இப்போது நேசித்து கொண்டிருப்பது மறுக்க முடியாத உண்மை. இதை நீ வெளிப்படுத்த அவசியமில்லாத, வெளிப்படுத்த வேண்டாத நேசிப்பு. இந்த மனக்காதலுக்கு ஏது தோல்வி? அறையின் பெரிய விளக்கு போடப்பட்டதில் கண்களை சுருக்கிறான் ரகு. தூக்கம் வருதுன்னு சொன்னீங்க, இப்படி கொட்ட முழிச்சிட்ருக்கீங்க என்றால் சாரதா சரவணனை தூளியோடு தூக்கி வந்து படுக்கை அறை கம்பியில் மாட்டியபடி புரண்டான் அவன். களைஞ்சிருச்சு சாரதா. வாழைப்பழம் இருக்குது, சாப்பிட்றீங்களா? வேணாமா, நாளைக்கு சாப்பிட்றேன். இன்றைக்கி சாப்பிட்ற பதத்தில் இருக்குது. நாளைக்கு ரொம்ப கணிஞ்சிடும். நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க, வேலைக்காரிக்கு தான் கொடுக்கணும். சரி கொண்டா. சாரதா வாழைப்பழம் 2 உரித்து தட்டில் வைத்து எடுத்து வந்து அவன் அருகில் வைத்து, என்ன சட்டை கூட கழட்டாமல் படுத்துக்கிட்டீங்க என்றாள். அப்போதான் கவனித்து பட்டன்களை கழற்றி கொடுக்க வாங்கி திருத்தமாக ஹேங்கரில் மாட்டினாள். இந்த பேண்ட்டும் சட்டையும் துவைக்க போட்டுடலாமா என்றால் மற்றொரு ஹேங்கரை காட்டி. என்று பழம் சாப்பிட்டான். அந்த சட்டை பாக்கெட்டிலிருந்து கற்றையான காகிதங்களையும் பணத்தையும் வேறு சட்டை பாக்கெட்டில் மாற்றிவிட்டு துவைக்கும் துணிகளை போடும் பிளாஸ்டிக் கூடையில் போட்டாள். என்னங்க திடீர்னு ஏதோ சிந்தனையாக இருக்கீங்க? சாரதா அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். மின்விசிறி போதாமல் முந்தானை முனையால் கொஞ்சம் விசிறி கொண்டாள். ஒன்றுமில்லையே, எக்ஸிபிஷனில் கலக்கணுன்னு தான் பேசிகிட்டு இருந்தீங்க, அப்புறம் திடீர்னு சைலண்ட் ஆகிட்டீங்க. ஹோட்டல்லையும் சரி, திரும்ப பைக்கில் வந்தப்பையும் சரி, எதுவுமே பேசலை. என்னாச்சுங்க? ஒன்றுமில்லை சாரதா. வீடு கட்டுறதை நினச்சிட்ருக்கீங்களா? அவளை சமாதானப்படுத்தும் விதமாக என்ன சொல்வதென்று அவன் தவிக்க அவளே காரணத்தை எடுத்து கொடுத்ததால், ஆமாம் சாரதா, ரொம்ப மலைப்பாக இருக்குன்னு நினச்சா என்றான் ரகு. திட்டம் போட்டு செஞ்சால் எல்லாமே சுலபம்தான் என்று படுத்து கொண்ட சாரதா அவன் மார்பில் கை போட்டு, என்ன உடம்பு இவ்வளவு சூடாக இருக்குது என்றாள். எக்ஸிபிஷனில் சுற்றுனது ரொம்ப டயர்டாக இருக்குது சாரதா. சரி தூங்கலாம் என்று கையை எடுத்து கொண்டாள். பகுதி 4. தலையை செல்லமாக அசைத்து முன்புற கூந்தல் கற்றையை விலக்கி கொண்ட ஆர்த்தி 2 கைகளாலும் பிடித்து சமோசா சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அதிக சுத்தக்காரியாக ஒவ்வொரு கடிக்கும் காகித நாப்கின் எடுத்து உதடுகளை ஒற்றிக்கொண்டாள். பாதி வளைந்த அகல ஸ்ட்ரா மூலம் ரோஸ் மில்க் உறிஞ்சியபடி மெனு கார்டில் கவனம் செலுத்தியிருந்தான் ரகு. ஆர்த்தி, இன்னும் 3 மாதத்தில் எங்கள் பேங்க்கில் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டுருவாங்க. கேன்சல் செய்ய முடியுமான்னு பார்க்க போகிறேன். நீ ரீஜனல் மேனேஜர்கிட்ட பேசினேன், யூனியன் ஆளுங்கக்கிட்ட பேசினேன். ஏதாச்சும் பொருத்தமான ஸ்பெஷல் ரீசன் இல்லாமல் என் ட்ரான்ஸ்ஃபரை நிறுத்த முடியாதுன்னுட்டாங்க. உங்ககிட்ட ஸ்பெஷல் ரீசன் இல்லையா? சொல்ல வேண்டியதானே, என் ஸ்வீட் டார்லிங் ஆர்த்தியை விட்டு பிரிஞ்சு போக முடியாதுன்னு. விளையாடாத, நம்ம கல்யாணத்தை பற்றி சீரியஸாக யோசிக்க வேண்டிய நேரம் இது. ஒரே பொண்ணுன்னு ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டாங்க எங்கள் வீட்டில்.
நிறைய சுதந்திரம். ஆனால் அப்பா பிஸ்னஸில் இருக்கிறதால வர்ற மாப்பிள்ளையும் பிஸ்னஸில் இருக்கிறவரா வரணும்னு அடிக்கடி சொல்லிட்டுருப்பார். அவரை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு நினச்சா பயமாக இருக்குது. எல்லாத்துலேயும் ப்ளஸ் மைனஸ் இருக்கார்த்தி, உனக்கு தெரியாத விஷயம் இல்லை. கோடி கோடியாக புரண்ட எவ்வளவோ பெரிய வியாபார நிறுவனங்கள் கவுந்திருக்கு. எத்தனை பிஸ்னஸ் மேன் இன்வெஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எப்போவும் அதில் ரிஸ்க் இருக்குது. எனக்கு அப்படி இல்லை. ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நிச்சயமான சம்பளம் இருக்குது, இன்க்ரிமெண்ட்டோட. அப்புறமும் பென்ஷன் இருக்குது. இப்போது 5 சொச்சம் வாங்குகிறேன். மெட்ராஸில் இன்னும் அதிகம் கிடைக்கும். எனக்கு மெட்ராஸில் தான் அடுத்த போஸ்டிங் பிளேஸ். அம்மா சேலத்தில் அண்ணன் வீட்டில் இருக்காங்க. அங்கேருந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் 2 பேர் தான். 1000 ரூபாய் வாடகையில் வீடு பார்த்துட்டா மிச்ச பணத்தில் ஜோராக கொடுத்த நடத்தி கொஞ்சம் சேமிக்கவும் செய்யலாம் ஆர்த்தி. எனக்கு புரியுதுப்பா. எங்கள் அப்பாவுக்கு எப்படி புரிய வைக்க போகிறோம்? நான் வரேன், பேசுகிறேன், புரிய வைக்கிறேன். எப்படியும் ஒரு நாள் தெரியப்படுத்தி தான் ஆகணும். விளைவுகளை சந்தித்து தான் ஆகணும். சண்டே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பார். எத்தனை மணிக்கு வரட்டும்? காலையில் 10 மணிக்கு. இந்த மாதிரி ரகுன்னு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயமா உங்களை பார்த்து பேசணும்னு சொன்னார். வர சொல்லியிருக்கேன்னு பொதுவாக சொல்லி வச்சுடு. சரி ரகு, எனக்கு கலக்கமாக இருக்குது. தைரியமாக இரு, என்ன ஆகிடும்? அவர் கொஞ்சம் முன்கோபி. உன்னை அவமானப்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் பேசிட்டா எனக்கு கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல, அவர் எது வேணாலும் சொல்லட்டும். நான் பொறுமையாக பேசுகிறேன். உங்கள் பொண்ணை நான் லவ் பண்ணுறேன் சார்னு சொன்னால் வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு உடனே யாரும் கை குலுக்க மாட்டாங்க. முதல்ல கோபமும் ஆத்திரமும் தான் வரும். மைண்ட் செட்டில் ஆகி டைம் எடுத்துக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது அதிர்ச்சியாக தான் இருக்கும். எதுக்கும் கூட யாராச்சும் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வாயேன். அன்னைக்கு ஆர்எஸ்புரத்தில் அறிமுகப்படுத்தி வச்சேனே ராஜசேகர், அவன் நல்லா பக்குவமாக பேசுகிறவன், சேல்ஸ் ரெப், மெட்ராஸில் இருக்கிறவன். அவனை ஃபோனில் பிடிச்சி வர சொல்லிடுறேன், வருவான். அப்போது சண்டே வர்ற? ஷியோர். நான் பஜ்ஜி கேசரி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்ப்பா. போனால் போகுதுன்னு காஃபி மட்டும் வேணா தருவேன். ஏன், நாங்களே உங்களுக்கு சேர்த்து ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு வந்துடுறோமே. ஆமாம், உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கூட நம்ம விஷயம் தெரியாதா? ஏன்? பொண்ணுங்க பொதுவாக அம்மா கிட்டே எதுவும் மறைக்கிறதில்ல. எங்கள் அம்மா அதே மாதிரி அப்பா கிட்ட எதுவும் மறைக்கிறதில்ல. நியூஸ் நேராக அங்கே போயிடுற பயத்தில் நான் சொல்லலை. உங்கள் அப்பா எப்படி அம்மா வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பாரா? சில சமயம், பல சமயம் அவர் எடுக்கிறது தான் முடிவு. ராஜசேகர் நம்பர் இருந்தால் இப்போவே நான் ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறேன் என்று பேக்கெட் டைரியை புரட்டி தேடி எண்ணெய் தனியாக பேப்பர் நாப்கின் எடுத்து எழுதி கொண்டான் ரகு. பகுதி 5. சிறிய இயந்திரத்தில் 2-7 என்கிற எண்களை தொட்டதும் கவுண்டருக்கு வெளியே எலக்ட்ரானிக் டிஸ்பிளேயில் 27 என்கிற எண் சிகப்பாக ஒளிந்து கூடவே இயந்திர குரல் டோக்கன் நம்பர் 27 என்றது. சிறிய வளைவு திறப்பில் நீட்டப்பட்ட உலோக டோக்கனை வாங்கி கம்பியில் செருகிவிட்டு 2 50 ரூபாய் கட்டுகளை கொடுத்தான் ரகு. கம்பி இடைவெளி வழியாக ஒரு கொத்து டீ கிளாஸ்களில் ஒன்றை உள்ளே செலுத்தி வைத்துவிட்டு போனான் பையன். அந்த பேங்கின் எல்லா கவுண்டர்களிலும் கம்ப்யூட்டர் இருந்தது. வயர்களின் போக்குவரத்து தான் பார்க்க அசிங்கமாக இருந்தது. ஸ்பிளிட் ஏசி ஓசையின்றி குளிர் நிரப்பிக் கொண்டிருந்தது. உதவி மேனேஜர் ரிசீவரை தனியாக கிடத்திவிட்டு, ரகு, உங்களுக்கு ஃபோன் என்றார். ரகு மேஜையினை பூட்டி தனது கூண்டின் கதவையும் பூட்டி ஹாலில் நடந்து வரும்போது செந்திலுக்கு புன்னகைத்தான். ரிசீவரை எடுத்து ஹலோ என்றான். நான் ஆர்த்தி பேசுகிறேன் ரகு. ரிசீவர் நழுவி விட இருந்து சுதாரித்தான். உணர்வு தடுமாற்றத்தில் நாக்கு அசையவில்லை. ரகு, எப்படி இருக்கேப்பா? என்றான். என்ன பேச மாட்டேங்கிற? எனக்கு அதிர்ச்சியாக இருக்கா? எக்ஸிபிஷனில் திடீர்னு உன்னை பார்த்தது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. நான் ராட்டினத்தில் சுற்றிட்டு இருந்தப்போ தானே உன்னை பார்க்கணும் நான் கையசித்தேன் ரகு. நீ கவனிக்கலை. நான் வேற யாரையோ கூப்பிடுறேன்னு நீ திரும்பி பார்த்துட்டு போயிட்ட. என்னை உனக்கு அடையாளம் தெரியலை. சுற்றி கூப்பிட்டாலும் உனக்கு கேட்காத தூரத்தில் நீ இருந்த. எனக்கு என்ன செய்யறதுனே புரியலை. ராட்டினதும் இறங்கி எல்லா பக்கமும் ஓடி ஓடி தேடினேன். உன்னை காணும். முந்தா நாள் நைட்டு ரகு, உனக்கு ஞாபகம் வரலையா? ராட்டினத்துலேருந்து யாரும் கை காட்டினதா? கவனித்தேன். முதல்ல புரியலை, அப்புறம் நீ தானு புரிஞ்சுது. மை காட், என்னை அடையாளம் புரிஞ்சுதா? அப்புறம் ஏன் பதிலுக்கு கையாட்டல? ஏன் எனக்காக வெயிட் பண்ணல? நான் தனியாக வரல ஆத்தி, கூட என் ஒய்ஃப் இருந்தா. சாரி, ஐ ஃபர்காட். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். உன் வாழ்க்கையில் பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்னு தான் நான் இன்விடேஷன் அனுப்பலை.
புரியுது, நானும் எதிர்பார்க்கல. என்ன பேர்? ம் உன் ஒய்ஃப் பேர் சாரதா. குழந்தை? ஒரு பையன், 8 மாதம்தான் ஆச்சு. உனக்கு குழந்தை? தேங்க் காட். நல்ல வேலையா இல்லையப்பா. ஏன் அப்படி சொல்கிற? அப்படித்தான் சொல்ல தோணுது. புரியலை. லேட்டாக புரிஞ்சுக்கலாம். உன்னை எப்படி ஃபோனில் பிடிச்சேன்னு கேட்க மாட்டியா? சொல்லு, நீ எந்த பேங்க்கில் வேலை பார்க்குறன்னு எனக்கு தெரியுமே. உங்கள் ரீஜனல் ஆஃபீஸ் ஃபோன் செஞ்சு உன் பேரை சொல்லி எந்த பிரான்ச்சுன்னு கேட்டேன். மந்தவெளி பிரான்ச்சுன்னு சொல்லி ஃபோன் நம்பரும் கொடுத்தாங்க. ஆமாம், நீங்கள் ஏன் மெட்ராஸில் எப்போ வந்தீங்க? என்ன திடீர்னு மரியாதை? எப்பவும் போல் பேசு. இல்லை நான் உன்னை வாங்க போங்கன்னு பேசணுன்னு எதிர்பார்க்குறியா? இல்லை, நீயும் உன் புருஷன் எப்போ வந்தீங்கன்னு கேட்டேன். ஃபேமிலியோடு தானே வந்த? இல்லை. நீ மட்டுமா? ஆமாம். எப்போ வந்த? 1 வாரமாச்சு. எப்போ புறப்படுற? எங்கே? பாம்பேக்கு. எதுக்கு? புரியலை. சரி, இப்போ நாம் பேசுகிறது உனக்கு தொந்தரவா? பேங்க் ஒர்க்கிங் டைம். 7-8 பேர் பேமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. சரி, நீ வேலையை பாரு. லஞ்ச் டயத்தில் மறுபடி கூப்பிட்றேன். அப்போது ஃப்ரீயாக பேச முடியும் இல்லையா? சரி. நீ இங்கே என்ன பண்ணுற ஆர்த்தி? சொல்கிறேனே, நிதானமாக பேசுவோமே. வச்சிடவா? யோசனையிடம் நடந்து கேபின் திறந்து அமர்ந்து 700 ரூபாய் கொடுக்க வேண்டிய நபருக்கு 500 ரூபாய் கொடுத்து அவர் குறையுது சார் என்று சொன்னதும் மீண்டும் எண்ணி பார்த்து சாரி சொன்னான் ரகு. பகுதி 6. வீட்டின் பின்புறத்தில் பிரம்பு நாற்காலியில் அமர்ந்து முயல்களுக்கு கேரட் துண்டுகளை நறுக்கி வீசிக்கொண்டிருந்த ஜெயராமனிடம் அவரின் ஹேங்கரில் மாட்டிய சட்டையுடன் வந்தாள் ஆர்த்தி. டேடி, இந்தாங்க போட்டுக்குங்க. அவங்க வந்திருக்காங்க. ஹாலில் உட்கார வச்சுருக்கேன். யாருமா? சொன்னனே, ரகுன்னு, என் ஃப்ரெண்டு. அவரும் அவரோட ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. ஜெயராமன் சட்டையை அணிந்து கொண்டபடியே ஹாலுக்கு வந்து புன்னகையோடு அவர்களை வரவேற்று கை குலுக்கினார். சார், நான் ரகு, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன். இவர் ராஜசேகர், என் ஃப்ரெண்டு, மெடிக்கல் ரேப். நீங்கள் என் பொண்ணுக்கு எப்படி அறிமுகம்? எங்கள் காலேஜ் ஃபைன் ஆர்ட்ஸ் அசோசியேஷனுக்கு இவர் ஒர்க் பண்ணுற பேங்க்கில் தான் அக்கௌண்ட் டேடி. அதோட சவுகன்ற முறையில் ஹெச்ஓடி என் பேரில் செக் போடுவாங்க. நான் பல தடவை பணம் எடுக்க பேங்க்குக்கு போயிருக்கேன் என்றாள் ஆர்த்தி. ஐசி, என்ன விஷயம் சொல்லுங்கள். ரகுவும் ராஜசேகரும் பார்த்து கொண்டார்கள். உங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்குது சார் என்றான் ராஜசேகர். ஃபைன். நான் ஏஜென்சி எடுத்திருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ஸ். மெயினாக பேபி ஃபுட்டும் பிஸ்கெட்ஸும். கோவை டிஸ்ட்ரிக்ட் முழுக்க கவர் பண்ணுறேன். ஏன், ஏதாச்சும் ஏஜென்சி எடுக்க போகிறீங்களா? ஆமாம் சார், அதான் இந்த தொழிலை பற்றி உங்கள் அனுபவத்தை தெரிஞ்சுக்கலாம்னு என்று வழிந்தான் ரகு. நெற்றியில் சத்தம் இல்லாமல் தட்டி கொண்டால் அப்பாவின் முதுகுக்கு பின்னால் நின்றிருந்த ஆர்த்தி. எந்த தொழிலாக இருந்தாலும் உழைப்பு கொஞ்சம் அதிர்ஷ்டம் கொஞ்சம் சேர்ந்தாகணும் சார். இந்த பிஸ்னஸ் கம்பெனிக்கு முதல்ல டெபாசிட் கட்டணும். லைனில் கிரெடிட் சப்ளை செஞ்சு 1 வாரம் கழித்து தான் வசூல் செய்யணும். 10 வியாபாரி கரெக்டாக பில் செட்டில் செய்வான். 2 பேர் இழுத்தடிப்பான். ஏமாத்துறவனும் இருப்பான். எல்லாம் தான் இருக்கும். நல்ல கம்பெனியில் டிமாண்ட் உள்ள ஐட்டம் ஏஜென்சி கிடைச்சா உங்களுக்கு மார்க்கெட்டிங் பிரச்சனை கிடையாது. என்ன கம்பெனி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஏஜென்சி எடுக்கிறதா இருக்கீங்க? அது இன்னும் அது முடிவு செய்யலை சார். முதல்ல தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கலாமேன்னு என்றான் ராஜசேகர். சரி, வேற என்ன விஷயம்? மீண்டும் தங்களுக்குள் பார்த்து கொண்டார்கள். இருவரையும் உற்று பார்த்த ஜெயராமன், உங்கள் 2 பேரில் ஆர்த்தியை லவ் பண்ணுறது யார் என்றார். அவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது. சொல்லுங்கள். என் பொண்ணு காலையிலேருந்து 7 தடவை வாசலுக்கு வந்து எட்டி பார்த்ததை வச்சு யூகிக்க முடிஞ்சுது. உங்கள் பதட்டம் என் சந்தேகத்தை கன்ஃபார்ம் செஞ்சிட்டுது. நானும் ஆர்த்தியும் மனசார நேசிக்கிறோம் சார் என்றான் ரகு. ஜெயராமன் திரும்பி ஆர்த்தியை பார்க்க அவள் மெலிதான நடுக்கத்துடன் அமைதியாக தலை குனிந்து நின்றாள். தகுதி இல்லாத இடத்துல தெரியாத்தனமாக லவ் பண்ணிட்டதுக்காக ஃபீல் பண்ணித்தானே தலை குனிஞ்சு நிற்கிற? முதல் சாட்டையிலேயே சுல் என்று நிமிர்ந்தாள். டேடி, நீ உள்ளே போ, உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன். அவள் தயக்கமாக நிற்க உள்ளே போன்னு சொன்னேன் என்று அதட்டலில் நகர்ந்து விட்டாள். சார், நீங்கள் கோபப்படுறது இயல்பான விஷயம். அதே மாதிரி ஏற்பட்ட காதலும் இயல்பான விஷயம்தான் என்றான் ராஜசேகர். நீங்கள் இவருக்கு வக்காலத்தா? நாளைக்கு என் பொண்ணு கண்ணை கட்டிக்கிட்டு வந்து நின்னா கவலைப்பட போகிறது நீங்களா நானா தம்பி? அப்படி ஒரு நிலைமை ஏன் வரப்போகுது? சுருக்கமாக சொல்லிடுறேன். தாக்கம் பண்ணாமல் புறப்பட்டு போயிடுங்க. காதல் சமாச்சாரம் எல்லாம் வயசு பண்ணுற வேலை. எதிர்காலத்தில் வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு யோசிக்க தெரியாத வயசு, யோசிக்க தோணாத வயசு. நீ அழகாக இருக்க, நீ கம்பீரமாக இருக்க, இப்படித்தான் மனசு யோசிக்கும். நாங்கள் கௌரவமான குடும்பம், ஸ்டேட்டஸில் உள்ள குடும்பம்.
ஆச்சாரமான குடும்பம். ராகு காலம் யமகண்டம் பார்த்து தான் வீட்டை விட்டு வெளியில் புறப்படுவோம். எங்களுக்கு ஆர்த்தி ஒரே பொண்ணு. எங்கள் சொத்து பூரா அவளுக்கு தான். கிட்டத்தட்ட 30 லட்சம் தேரும்னு வைங்களேன். எங்கள் ஜாதியில் உங்கள் பையனாக பார்த்து ஜாதக பொருத்தம் பார்த்து எங்கள் தகுதிக்கு சரியான இடமா பார்த்து தான் கல்யாணம் செய்வோம். கல்யாணம் சின்ன விஷயம் இல்லை. பிட் நோட்டீஸ் அடித்து எடுத்துக்கிட்டு வந்து டொனேஷன் கேட்பாங்களே, அந்த மாதிரி சிம்பிளாக வந்து பொண்ணு கேட்டுட்டீங்க. ஒரு மரியாதைக்காக எனக்கு வர்ற ஆத்திரத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்கள் புறப்படலாம் அப்புறம் என்று அவர் எழுந்து கொள்ள வேறு வழி இல்லாமல் இவர்களும் எழுந்து கொள்ள வேண்டியதாயிற்று. சார், நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேட்குறீங்களா என்றான் ராஜசேகர். தேவையில்லை, நீங்கள் போகலாம்னு சொல்லிட்டேன். என் பொண்ணை இனிமேல் இப்படி கண்டித்து வைக்கணுமோ அப்படி கண்டித்து வச்சுக்கிறேன். உங்கள் மேலே தப்பு இல்லை. அவள் தைரியம் கொடுத்ததால தான் படியேற வந்திருக்கீங்க. அவளுக்கு பத்தாது, உலகம் தெரியாது, இந்த நினைப்பே வேணாம். கொஞ்சம் என்னை பேச விடுங்களேன். 2 மனசு ஒன்று சேர்றது எல்லா தாம்பத்தியத்துலேயும் நடக்கிறதில்ல சார். தாலிங்கிற ஃபைண்டிங்கில் மனசில் சந்தோஷம் இல்லாமல் எத்தனை வரம் சார். தன் வாழ்க்கை துணையை தானே தேடிக்கிற இந்த வாய்ப்பு எல்லோருக்கும் அமையறதில்ல. ரகுவுக்கு என்ன தகுதி இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? கவர்மெண்ட் உத்தியோகம் சார். கிட்டத்தட்ட 6000 சம்பளம் வாங்குகிறான். ஆரோக்கியமான உடம்பு, நல்ல மனசு. அந்த மனசு பிடிச்சி தான் உங்கள் பொண்ணு பழக ஆரம்பிச்சதே. இந்த கல்யாணம் நடந்தால் உங்கள் பொண்ணு சந்தோஷப்படுவாளே ஒழிய நீங்கள் சொல்கிற மாதிரி கண்ணை கசக்கிக்கிட்டு வரமாட்டா சார். என்ன பெரிய 6000 சம்பளம்? இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு என்ன பெருசாக வாழ்ந்துட முடியும்? இன்றைய தேதிக்கு என் பொண்ணு அனுபவிச்சுக்கிட்டு இருக்க எல்லா வசதியும் கொடுக்க முடியுமா உங்கள் ஃப்ரெண்டால்? இந்த வீட்டில் 3 ஏசி ரூம் இருக்குது. வாசல் அன்னைக்குதே 2 கார். அதில் ஒன்று ஆர்த்தியோட உபயோகத்துக்கு மட்டும்தான். சார், வாழ்க்கையில் இந்த சௌகரியங்களை விட நிம்மதி தான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் உங்கள் அந்தஸ்தோட அடையாளங்கள். அதை ஏன் உங்கள் பொண்ணு மேலே திணிக்கிறீங்க? இங்கே வசதி இருக்குது, சௌகரியம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க, அனுபவிக்கிறா. இதெல்லாம் அவள் நிஜமாக விரும்புகிறாளான்னு விசாரிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் தான் முக்கியமாக பட்டிருந்தா ஆர்த்தி என்னை பார்த்து நேசிச்சிருக்கன்னு சொல்லியிருக்க மாட்டா சார். இதை விட 100 மடங்கு வசதி உள்ள பல மின் ஓனர்ஸ் இதே கோவையில் இருக்காங்க. வாழ போகிறது ஆர்த்தி. என் சம்பாத்தியத்தில் என்னோட குடித்தனம் நடத்த அவள் தயாராக இருக்கா. நீங்கள் ஏன் கட்சி பேசுகிறீங்க? முதல்லையே சொன்னேன், நான் வாதம் செய்ய விரும்பலைன்னு. என் பொண்ணுக்கு யாரை மாப்பிள்ளையாக செலக்ட் செய்யணும்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேலே உங்கள் லெக்சரை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. வேறு முக்கியமான வேலை இருக்குது. ஜெயராமன் வளைந்த படிகளில் ஏறி உச்சிக்கு சென்று மரகதம் என்று கத்தினார். நடுக்கமாக வந்து நின்ற ஆர்த்தியின் அம்மா, என்னங்க என்றாள். அவங்கள வெளியில் போக சொல்லி 2 தடவை சொல்லிட்டேன். போக இஷ்டம் இல்லைன்னா இடைஞ்சல் இல்லாமல் வாசலில் போய் நிற்க சொல்லு. ஆர்த்தியை மாடிக்கு வர சொல்லு என்று சொல்லிவிட்டு ஒரு அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டார். பகுதி 7. லஞ்ச் இடைவெளியில் சாரதா கேரியரில் அனுப்பியிருந்த சாப்பாட்டில் பாதி தான் சாப்பிட்டான் ரகு. ஒவ்வொரு வாய்க்கும் ஃபோனை பார்த்து கொண்டான். அவசரமாக கை கழுவி சிகரெட் பிடித்தான். என்ன ரகு, டென்ஷனாக தெரியுறீங்க என்றான் செந்தில். நத்திங் என்று பொய் சொன்னான். ஆர்த்தி சென்னையில் தனியாக என்ன செய்கிறாள் என்று மனம் மறுபடி கொக்கி போட்டது. நல்ல வேளையாக குழந்தை இல்லை என்றாள். பாம்பேக்கு ஏன் போக வேண்டும் என்றாள். என்ன அர்த்தம்? லேப்டாப் லேட்டாக புரிஞ்சுக்கலாம் என்றால் என்ன ஆயிற்று? அவள் எங்கிருந்து பேசுகிறாள் என்று கேட்காமல் விட்டுவிட்டேனே. இப்போது அவளாக மறுபடி அழைத்தால்தான் உண்டு. சொன்னபடி அழைத்து பேசுவாளா? 3 வருடம் கழித்து பேசுவது போலவா பேசினால்? என்னவோ நேற்று சந்தித்துவிட்டு இன்று மீண்டும் சந்திக்கும் போது பேசுவது போல இயல்பாக உரிமையாக அதே உற்சாகத்துடன் அதே இனிமையான குரலில். ஃபோன் அடித்ததும் அவசரமாக பாதி சிகரெட்டை அணைத்துவிட்டு போய் எடுத்து, தேவகி உங்களுக்கு ஃபோன் என்று வெறுப்பாக விலகி வந்தான். அவள் பேச வேண்டும். பேசினால் எங்கிருந்து பேசுகிறாள் என்று இந்த தடவை தவறாமல் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து சந்திக்க வேண்டும். நேரில் பேச வேண்டும். இந்த தவிப்பு சரிதானா என்று ஒரு உள்கேள்வி எழுந்தது. சரியோ தவறோ இந்த தவிப்பு ஒரு நிமிட நிஜம் என்று ஒரு உள்பதில் வந்தது. பாதி சிகரெட்டை அணைத்து விட்டதற்காக வருத்தப்பட்டு மீண்டும் ஒரு சிகரெட்டை பற்ற வைக்க போன போது ஃபோன் ஒலிக்க பற்ற வைக்கவில்லை. ஹலோ, ரகு ஹியர். சாப்பிட்டாச்சா ரகு என்றாள் ஆர்த்தி. ஹோட்டல்லையா? இல்லை, வீட்டிலேருந்து கேரியர் வரும். சாரதா நல்லா சமைப்பாங்களா? இன்னைக்கு என்ன சமையல்? கவனிக்கல, ஏதோ சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டியா? சொல்லு, சாப்பிட்டியா? இல்லை. ஏன்? பசிக்கலை, சாப்பிட தோணலை. ஐ ஜஸ்ட் ஸ்கிட் ஒரே ஒரு மில்க் ஷேக் மட்டும் குடித்தேன்.
நானும் கேரியரை காலி செய்யணுமேனு தான் சாப்பிட்டேன். பாதியை பியூனுக்கு கொடுத்துட்டேன். ஆமாம், எங்கேருந்து பேசுகிற நீ? வெயிட், எனக்கு மெட்ராஸ் அவ்வளவு பழக்கம் இல்லை. இந்த ஏரியா மயிலாப்பூர். ஒரு நிமிஷம் என்று யாரையோ விசாரித்து விட்டு, எஸ், இந்த இடம் லஸ் கார்னர். எதிரில் காமதேனுன்னு ஒரு தேட்டர் இருக்குது. எங்கள் பேங்க் இருக்கிற இடத்துக்கு ரொம்ப பக்கமாத்தி. அப்படியா? நடந்தே வந்துடலாமா? இல்லை, பஸ்லன்னா 2 ஸ்டாப்பு, ஆட்டோவில் மினிமம் தாண்டாது. ஆமாம், லஸ்ஸில் என்ன பண்ணுற? ஒரு இன்டர்வியூக்கு வந்தேன். என்ன இன்டர்வியூ? யார் கேண்டிடேட்? கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ. நான் தான் கேண்டிடேட். விளையாடாமல் சொல்லார்த்தி, இதில் விளையாட என்ன இருக்குது? மிஸ்டர் சேது ஒரு பெரிய ட்ராவல்ஸ் வச்சுருக்கவர்னு எனக்கு தெரியும். நீ எதுக்கு வேலைக்கு போகணும்? சாப்பிட்றதுக்கு பணம் வேணாமா ரகு? உன்னை ரொம்ப குழப்பறேன் இல்லை? நான் உன்னை மீட் பண்ணுறதுல எனக்கு எந்த வெக்கமும் இல்லை, சங்கடமும் இல்லை. உனக்கு சங்கடம் இல்லைன்னா நம்ம மீட் பண்ணலாம் ரகு. நீ சொல்லு. மீட் பண்ணலாம் ஆர்த்தி. எங்கே, எப்போ? இந்த ஊருக்கு நான் புதுசு. கரெக்டாக வழி சொன்னால் வந்துடுவேன். இல்லை நீ என்னை பிக்கப் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி. நான் அரை நாள் லீவ் போட்டுட்டு இப்போவே புறப்பட்டு வரேன் ஆர்த்தி. நீ சொன்னியே அந்த தேட்டர் வாசல்லையே வெயிட் பண்ணு. நான் பைக்கில் வரேன், அங்கேயே இரு. வச்சிருட்டுமா? ரகு அவனாக செயல்படவில்லை. அவனை எதுவோ செலுத்தியது. அரை மணி நேரத்துக்குள் தனது பொறுப்புகளை முடித்து சிலவற்றை செந்திலிடம் ஒப்படைத்துவிட்டு மேனேஜரிடம் ஒரு நண்பனை அவசரமாக சந்திக்க வேண்டியிருக்கிறது என்று காரணம் சொல்லி புறப்பட்டான். காமதேனு தேட்டர் வாசலில் காத்திருந்த ஆர்த்தியை புடவையில் அவன் எதிர்பார்க்கவில்லை. அருகில் பார்த்தபோதுதான் அவள் இளைத்திருப்பதும், கண்கள் ஒட்டி போயிருப்பதும், தலைமுடி அடர்த்தி குறைந்திருப்பதும், நிறம் கொஞ்சம் மங்கியிருப்பதும் அறிய முடிந்தது. பைக்கை ஸ்டாண்ட் போட்டுவிட்டு கைகளை பிசைந்தபடி நின்றான் ரகு. அவளோ மெலிதாக சிரத்தபடி அவனை தீர்க்கமாக பார்த்தாள். தொந்தி போட்டிருக்க ரகு, கண்ணமெல்லாம் புஷ்ஷுன்னு உப்பி கும்முன்னு இருக்கே. ஹாப்பி மேரிட் லைஃப் என்றால் கைகளை கட்டி கொண்டு என்றான். ஆனால் நீயே இப்படி மாறிட்ட? இங்கே நின்று பேச போகிறோமா ரகு? எங்கே போகலாம்? நீ தான் சொல்லணும். இந்த தேட்டருக்குள்ளே மேட்னி டிக்கெட் வாங்கிட்டு போயிடலாம் ஆர்த்தி. உனக்கு தெரிஞ்ச யாராச்சும் என்னை பார்த்தா உனக்கு பிரச்சனை ஆகிடுமா ரகு? சேச்சே, அதுக்காக சொல்லலை. அப்படி ஒரு கவலை இருந்தால் அது நியாயமானது தான். பாவம், உன் ஒய்ஃப் என்னால் ஏற்கனவே காயப்பட்டிருக்கு. மறுபடி உன்னை காயப்படுத்தி விடக்கூடாது. இன்ஃபேக்ட் உன்னை நேரில் பார்க்கக்கூடாது, ஃபோனில் மட்டும்தான் பேசணும்னு நினச்ச ரகு. பேசுகிறப்போ என்னை மீறி மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். என்ன ஆர்த்தி அசட்டுத்தனமாக பேசுகிற? நீ இன்னும் சாப்பிடலைன்னு சொன்னில, வா ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் போகலாம். பைக்கில் பின்னால் அவள் அமர புறப்பட்டான். 3 வருடங்களுக்கு பிறகு இத்தனை அருகாமையில் ஆர்த்தி. ஆனால் அந்த ஆர்த்தி இவள் இல்லை. உனக்கு வீடு எங்கே ரகு? காற்றில் புரளும் கூந்தல் உதிரிகளை ஒரு பக்கமாக ஒதுக்கி கொண்டு கேட்டாள். திருவான்மையூர். எங்கே இருக்குது? மெட்ராஸில் ஒரு சவுத் எண்ட். மகாபலிபுரம் போகணும்னா திருவான்மையூர் தொட்டாகணும். என் பிரான்ச்சுக்கு பக்கம். மந்தவெளிக்கு அடுத்த அடையாறு, அடையாருக்கு அடுத்து திருவான்மையூர். ஆமாம், நீ வந்து 1 வாரம் ஆச்சுன்னு சொன்னியே. யார் வீட்டில் தங்கியிருக்க? இங்கே யார் இருக்கா எனக்கு? மகாபலிபுரத்தில் கல்பனான்னு ஒரு காலேஜ் ஃப்ரெண்டு. கோவையிலேருந்து அவளுக்கு ஃபோன் செஞ்சேன். அவள் தான் எனக்கு 1000 ரூபாய் வாடகையில் ஒரு சின்ன போர்ஷன் பிடிச்சு கொடுத்தா. வந்துட்டேன். இப்போ கேட்க வேண்டாம் என்று நினைத்த ரகு அந்த ஏசி அறையில் அவளுக்கு சப்பாத்தியும் அவனுக்கு காஃபியும் ஆர்டர் செய்துவிட்டு, என்னாச்சு ஆர்த்தி என்றான் சன்னமாக. மெதுவாக சிரித்தாள் ஆர்த்தி. என்னை மாதிரி முட்டாள் உலகத்தில் இருக்கவே முடியாது ரகு. ஒரு ஆளை சரியாக புரிஞ்சுக்க எனக்கு 3 வருஷம் தேவைப்படும். பட்டுதே. அப்போ நான் முட்டாள் தானே? இல்லை, அந்த ஆள் அதி புத்திசாலின்னும் தெரியல. யாரை சொல்கிற? என்னோட முன்னாள் கணவனை பற்றி சொல்கிறேன் ரகு. வாட் டு யூ மீன் என்றான் ஒரு மாதிரி இதை எதிர்பார்த்திருந்ததால் குறைவான அதிர்ச்சியுடன். டைவர்ஸ் ஆகி 10 நாள் ஆச்சு ரகு. மியூச்சுவல் கன்சல்ட்டில் பிரிய அந்த ஆளை சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஏன் ஆர்த்தி? ஏன்? பெருமூச்சு விட்டாள் ஆர்த்தி. நிறைய சொல்லணும், இன்னொரு நாள் சொல்கிறனே. மூடு கெட்டுடும், அழுதுடுவேன். வரவழைச்சிக்கிட்ட ஒரு தைரியத்தில் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த தைரியம் பலவீனப்பட்டுடும் ரகு. இப்போ வேணாமே ப்ளீஸ், கேட்காதே. சுருக்கமாக சொன்னால் அந்த ஆள் ஒரு கிரிமினல், ஜெயிலில் இருக்க வேண்டிய பொறுக்கி. ஓகே ரிலாக்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்கா ஆர்த்தி? உன் அப்பா இருக்கார், சகல சௌகரியத்தோடு இருக்கார். என் பொண்ணு செத்துட்டான்னு ஊர் பூரா சொல்லிக்கிட்டு இருக்கார். ஏன்? நான் டைவர்ஸ் பண்ணதில் அவருக்கு சம்மதம் இல்லை. அனுசரித்து அந்த ஆளோட வாழணும்னு சொன்னார். அந்த ஆளை எனக்கு கட்டி வச்சது எங்கள் அப்பா. எனக்கு செஞ்ச மகா பெரிய துரோகம்னா அவன் சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தொடர்ந்து வாழ சொன்னது அதை விட பெரிய துரோகம் ரகு. அந்த ஆளோட வாழறது தினம் சாகிறது மாதிரி. ரகு மௌனமாக காஃபி அருந்தினான்.
தப்பு பண்ணிட்டே ரகு. நீயும் உன் ஃப்ரெண்டும் எவ்வளவு சொன்னீங்க. ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் அப்பாவை சமாதானப்படுத்திக்கலாம்னு நீ சொன்னப்போ என்னால் சம்மதிக்க முடியலை. எங்கள் அப்பா துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணிடுவார், அது தற்கொலை செஞ்சுக்குவேன் அப்படின்னு மிரட்டினப்போ நான் ஆடிட்டேன். அவர் பிடிவாதக்காரர், அவரை பற்றி எனக்கு தெரியும், சொன்னபடி செஞ்சுக்கக்கூடியவர். அவர் செத்தாலும் பரவாயில்ல, காதல் தான் முக்கியம்னு நினைக்க என் பாசம் அனுமதிக்கலை. ரகு, அப்பா உயிருக்காக காதலை தியாகம் பண்ணுறதா நான் உங்ககிட்ட உருக டயலாக் அடித்ததை நினச்சா இப்போது சிரிப்பு வருது ரகு. யானை தன் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி கதையாயிடுச்சு. என் வாழ்க்கையை பற்றி அவர் கவலைப்படலை. என் பொண்ணு செத்துட்டான்னு இப்போ சொல்கிறார், ஆனால் அவருக்காக கவலைப்பட்டு சீரழிஞ்சு நிற்கிறேன். அவள் குரல் பிசிறி விழிகளில் முத்துக்கள் தோன்றி அவசரமாக கைக்குட்டை எடுத்து ஒற்றி கொண்டாள். என் கதை போர் கதைப்பா, என்னை விட்டு. நீ எப்படி இருக்க ரகு? நல்லா இருக்கேன் ஆர்த்தி. சாரதா எப்படி? ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக? ரொம்ப அன்பானவ. சராசரி கனவுகள் அவளோடது. வீடு கட்டணும், கார் வாங்கணும், பையனை என்ஜினியர் ஆக்கணும், எக்ஸட்ரா. பையன் பேர் என்ன? சரவணன். உன் ஜாடையா அம்மா ஜாடையா? என் ஜாடை தான். ஹை, இதே காது இதே மூக்கோட மாஸ்டர் ரகுவா? உன் சின்ன வயசு ஃபோட்டோ காமிச்சிருக்கியே, அந்த மாதிரி இருப்பானா? பார்க்கணும் மாதிரி இருக்குப்பா. உன் வீட்டுக்கு நான் வரலாமா? அது சாரதாவுக்கு நம்ம காதல் பற்றி சொன்னது இல்லையா? இல்லை. உன்னோட வேலை பார்க்குற கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் வீட்டுக்கு வந்தது இல்லையா? பையனோட நாமகாரணம் ஃபங்க்ஷன் அப்போ நிறைய பேர் வந்தாங்க. திடீர்னு என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என் ஃப்ரெண்டுன்னு அறிமுகப்படுத்தி வச்சா சாரதா சந்தேகப்படுவாங்களா? தெரியல. ஓகே, நான் உன்னை எம்பாரஸ் பண்ண விரும்பலை. ஃபோனில் நீ சட்டுன்னு கட் பண்ணி வச்சிடுவியோன்னு பயந்தேன். அனுசரணையாக பேசினேன். அப்போ பழகின அதே அன்போட நேரில் வந்து பேசிகிட்ருக்க. ஐ எம் ஹாப்பி ரகு. நீ என்னை மறக்கலை. எப்படி ஆர்த்தி மறக்க முடியும்? ரகுவுக்கு தொண்டை அடைக்க வேறு திசையில் திரும்பி கொண்டான். ரகு, எனக்கு இந்த ஊரில் யாருமே இல்லைப்பா. உன்னோட அடிக்கடி ஃபோனில் பேசலாமா? இந்த மாதிரி அப்பப்போ சந்திக்கலாமா? ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக. ஐ நோ, இப்போ நீ சாரதாவுக்கு சொந்தமானவன். ஐ நோ மை லிமிட்ஸ். எனக்கு மாரல் சப்போர்ட் வேணும் ரகு. நான் பார்த்து புன்னகைக்க யாராச்சும் இருந்தால் வேணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ ரகு? மௌனமாக தலையசைத்தான் ரகு. பகுதி 8. ஷூவை கழட்டி போட்டான் ரகு. சாக்ஸ் உருவி திணித்தான். தூளியை இடம் மூலமாக 2 கையாலும் பிடித்து ஆட்டியபடி சத்தமில்லாத காட்சியை டிவியில் பார்த்து கொண்டிருந்தாள் சாரதா. சாப்பாடு கூடையை ஓரமாக வைத்துவிட்டு மூங்கில் நாற்காலியில் அமர்ந்த ரகு டிவியை கவனித்து, என்ன இது, சவுண்டே இல்லை, ரிப்பேரா என்று ரிமோட் எடுத்தான். உஷ் என்று அதட்டினாள் சாரதா. இப்போதான் தூங்க ஆரம்பிக்கிறான், இவ்வளவு நேரம் ரகலை என்றாள் ரகசிய குரலில். டீப்பாய் மேல் வைக்கப்பட்டிருந்த அன்று வந்திருந்த 2 கடிதங்களை எடுத்து பார்த்தான். 5 நிமிஷம் கழித்து காஃபி தரேன். சரி. ஒரு கடிதம் தங்கள் நிறுவனத்தில் மாதாந்திர சீட்டு கட்டினால் குழுக்களில் தங்க காசு தருவதாக சொன்னது. மற்றொன்று திருமண பத்திரிகை. விலாசத்திலிருந்து அது சாரதாவின் மாமா அனுப்பியிருப்பதென்று புரிந்தது. உள்ளிருந்து அழைப்புதலை எடுத்து பார்த்தான். இளங்கோவுக்கு கல்யாணம் போலிருக்கு. மெதுவாக பேசுங்க. நான் தான் 10 நாள் முன்னாடியே இளங்கோவுக்கு நிச்சயமான விஷயத்தை உங்ககிட்ட சொன்னனே என்றால் ரகசிய குரலில் தொடர்ந்தார். கல்யாணம் நாளன்னைக்கு சேலத்தில். சாரதா, கொஞ்சம் முன்கூட்டியே பத்திரிக்கை அனுப்பிச்சா தான் ட்ரெயின் ரிசர்வ் பண்ண சௌகரியமாக இருக்கும். இப்படி லாஸ்ட் மினிட்ல அனுப்பிச்சா எப்படி பிளான் பண்ணுறது என்றான் இவனும் குரலை குறைத்து கொண்டு. சரவணன் தூங்கிவிட்டானா என்று பார்த்துவிட்டு அவன் வாயில் வைத்திருந்த பிளாஸ்டிக் நிப்பினை மெதுவாக பிடுங்கி வைத்துவிட்டு அவன் அருகில் வந்தாள். டென்ஷன் ஆகாதீங்க, 1 வாரம் முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கார். சீல் தேதி பாருங்கள். நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அவ்வளவு ஸ்பீடாக வேலை செய்யுது. ஸ்டாம்ப் மேல் விழுந்துள்ள முத்திரையை பார்த்துவிட்டு, ஆமாம், இருந்தாலும் இந்த மாதிரி தபாலில் அனுப்பியிருக்கேன், அவசியம் வரணும்னு என் பேங்க் நம்பரில் கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல என்றான். அன்றைக்கி தான் லக்ஷ்மி கல்யாண ரிசப்ஷனில் என் மாமா அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு இளங்கோ கல்யாணம் நிச்சயமாகியிருக்கிற மாதிரி இருக்குது, பத்திரிக்கை அனுப்புகிறேன், அவசியம் வரணும்னு சொன்னாரே. இன்னும் என்ன ஃபார்மாலிட்டி எதிர்பார்க்குறீங்க? அசட்டுத்தனமாக பேசாதே சாரதா. நான் ஃபார்மாலிட்டிக்காக எதையும் எதிர்பார்க்கல. நாளன்னைக்கு கல்யாணம்னா நாளைக்கு நைட்டு நாம் புறப்படணும். போக வர டிக்கெட் வேணாமா? லாஸ்ட் மினிட்ல கிடைக்குமா? பேங்க்கில் லீவு சொல்ல வேணாமா? ஏன் பிஸியான நேரத்தை பார்த்துட்டு அதுக்காக சொன்னேன். பத்திரிக்கை லேட்டாக வந்து சேரணும்னு அவருக்கு எப்படிங்க தெரியும்? சரி விடு, ஆர்கியூ பண்ணாது.
இதுவே திருச்சியில் இருக்காரே என் சகலை, அவருக்கு முன்கூட்டியே ஃபோனில் சொல்லியிருப்பாரா மாட்டாரா? நீ வேணும்னா கேட்டுப்பாரு. 10 நாளைக்கு முன்னாடியே அவருக்கு செய்தி தெரிஞ்சிருக்கும். நேரில் போய் பத்திரிக்கை வச்சாலும் வச்சுருப்பாரு. உன் மாமா என்னை அவ்வளவா மதிக்கிறது இல்லைங்கிறது தான் உண்மை. உங்களுக்கு இந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரியுது. நேரடியாக சொல்லிட்டு போங்களேன். ரகுவுக்கு ஆத்திரம் எகிரியது. அப்போ நான் சொன்னேனா? நீ ஏன் அர்த்தம் புரிஞ்சுக்கிற? நாம் இந்த கல்யாணத்துக்கு வரணும்னு உங்கள் மாமா அவசியம் நினச்சிருந்தாருன்னா இன்றைக்கி கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாருன்னு சொன்னேன். என் மாமா அப்படி ஒன்றும் பாகுபாடு பார்க்குறவர் இல்லை. திருச்சியில் இருக்கிற உன் அக்கா புருஷனுக்கும் என்னை மாதிரியே பத்திரிக்கை பார்த்து தான் தேதி தெரியும்னு சொல்கிறியா? என் மாமாவும் ஜுவல்லரி வச்சுருக்கார், இவரும் ஜுவல்லரி வச்சுருக்கார். வியாபார சம்மந்தமாக இவர் சேலத்துக்கு அடிக்கடி போவார், அவர் திருச்சிக்கு அடிக்கடி பார்க்குறதுக்காக வருவாங்க, பேசிக்குவாங்க. அதனால் தெரிஞ்சிருக்கோம். உன் ஜனங்களை விட்டு கொடுக்க மாட்டியே? நீங்கள் தான் என்னை விட்டு கொடுத்துட்டீங்க. என்ன சொல்கிற? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே சொந்தம்தான். இதில் உங்கள் சொந்தக்காரங்க என் சொந்தக்காரங்கன்னு ஏன் பிரித்து பேசுகிறீங்க? அவள் கேள்வி அவனை அறைந்தது. எந்த வெறுப்பை இப்போது அவள் மேல் கொட்டி கொண்டிருக்கிறோம் என்பது அவனுக்கு புரியவில்லை. ஆர்த்தியை சந்தித்த போதிலிருந்து மனதில் இறங்கிய பெயரில்லாத ஒரு வெறுப்பு ஒரு திறப்புக்கு காத்திருந்து இதோ இப்போது கிடைத்ததும் மௌனமாக பாய்ந்து கொண்டிருக்கிறது என்பது அவனுக்கே புரிந்தது. வெள்ளம் எப்போதாவது கரை பற்றியோ, கரையோர குடிசையை பற்றியோ, அணை பற்றியோ, அணையின் பலம் பற்றியோ கவலைப்பட்டதுண்டா? வெள்ளம் என்பது வடிந்தாக வேண்டிய ஒன்று. அதற்கு காட்டுத்தனமான பாய்ச்சல் ஒன்றுதான் தெரியும். ரகுக்குள் துளி துளியாக சேகரமாக வெள்ளம் இப்போது வேகம் ஒன்றாக பிரதானமாக பாய்ந்து கொண்டிருக்க, என்ன சொல்லிட்டேன் இப்போது? ஏன் இப்போ ஆபாசமாக பேசுகிற? நானா நீங்களா? உங்களுக்கு பேங்க்கில் ஏதோ பிரச்சனைனா அதுக்கு நான் தான் கிடைச்சனா? உங்கள் கோபம் செல்லுபடியாகிற இடத்துல தான் காட்ட முடியும். முகத்தை நொடித்தாள் சாரதா. சாரதா, நீ ரொம்ப பேசுகிற. பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. சரி, இப்போ சொல்லிடுங்க கரெக்டாக. இந்த கல்யாணத்துக்கு போகிறோமா இல்லையா? க்ரீட்டிங்ஸ் அனுப்பிச்சா போதாதா? எனக்கு இருக்கிறது ஒரே மாமா, அவருக்கு ஒரே பிள்ளை, என்னை வளர்த்தவருங்க. அவர் வீட்டில் பெரிய விசேஷம். சரி, ரயிலில் பெர்த் கிடைக்க வேண்டாமா? பெர்த்து கிடைக்கலன்னா என்ன? பெர்த்து கிடைச்சா சௌகரியம், தூங்கிட்டு போகலாம். திருவள்ளுவர் ப்ரைவேட்டுன்னு 100 பஸ் இருக்குது சேலத்துக்கு. இங்கே இருக்கிற சேலம் அதென்னா அமெரிக்காவிலையா இருக்குது? உங்களுக்கு போக வேணாம்னு தோணிடுச்சு, அதுக்கு 1000 நொண்டி சமாதானம் சொல்கிறீங்க. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க வேண்டிய ஜென்மம் தானே நாங்கள். கல்யாண காட்சின்னு போக ஆசைப்படுறதுக்கு உரிமை இருக்கா என்ன? சாரதாவின் கண்களில் பொங்கின கண்ணீரை இப்போதைய ரகுவின் மனநிலையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. மாறாக எரிச்சல் அதிகமானது. எதுக்கு இப்போ அழுக? உன்னை என்ன ஜெயிலில் மாதிரி அடைச்சி வச்சுருக்கேனா? காய்கறி கடைக்கு, ஷாப்பிங்க்கு நீ தனியாக போகலை, வரலையா? பீச்சுக்கோ, ஹோட்டலுக்கோ, சினிமாவுக்கோ உன்னை கூட்டிகிட்டு போகாமல் இருக்கனா? இந்த கல்யாணத்தில் கலந்துக்க எனக்கு இஷ்டம் இல்லை. உன்னை போக வேணாம்னு நான் சொல்லலை. தாராளமாக போயிட்டு வா. நாளைக்கு பகல் ட்ரெயினில் அனுப்பி வைக்கிறேன். உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிடுறேன். அவனை ஸ்டேஷனுக்கு வந்து ரிசீவ் பண்ணிக்க சொல்கிறேன். மொய் எவ்வளவு எழுதணும்னு சொல்லு, பணம் தரேன். குழந்தைய வச்சுக்கிட்டு நான் மட்டும் தனியாக? சரவணனை விட்டுட்டு போ. பாட்டில் பால் தானே சாப்பிட்றான், அப்புறம் என்ன, நான் பார்த்துக்கிறேன். நாளன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான், பேங்க் இல்லை. நான் வீட்டில் இருந்து சரவணனை பார்த்துக்கிறேன். நீ மட்டும் போயிட்டு வந்துரு. ஏன் இப்படி அடிச்சாட்டியம் பண்ணுறீங்க? நான் மட்டும் போனால் மரியாதையாக இருக்காதுங்க. என் மரியாதை கெட்டுறதை பற்றி உனக்கு கவலையே இல்லையா? இந்த பத்திரிக்கையோட 4 வரி லெட்டராவது இருக்கா? அனுப்பாமல் விட்டுட்டா நாளைக்கு பேச்சு வரும்னு போனால் போகுதுன்னு அனுப்பி வச்சிருக்காரு உன் மாமா. எனக்கு தெரியும் சாரதா, என் வாயை கலராத. பல தடவை அவர்கிட்ட நான் அவமானப்பட்டுட்டேன். இஷ்டம் இருந்தால் நீ மட்டும் போயிட்டு வா, இல்லைன்னா போகாத. என்னை மட்டும் வற்புறுத்தாத சொல்லிட்டேன். கோபமாக சொல்லிட்டு அறைக்குள் சென்றான் ரகு. உடைகளை நீக்கி குளித்தான். தலை சீவி கொண்டிருக்கும்போது மௌனமாக காஃபி வைக்கப்பட்டது. அமைதியாக நின்ற சாரதாவின் நாசி துவாரங்கள் விரித்து அடங்கின. என்ன முடிவு செஞ்ச? சொல்லு. நீங்கள் க்ரீட்டிங்ஸ் அனுப்பிச்சிருங்க என்றாள். அவளை நிமிர்ந்து பார்த்தபோது பரிதாபமாக இருந்தது. ஜில்லென்ற தண்ணீரில் குளித்ததில் ஆத்திரம் அடங்கி நியாயம் புரிந்தது. பாவம், இவள் என்ன செய்வாள்? ஏன் இவள் மேல் வெடித்தேன்? என் கோபம் யார் மீது? ஆர்த்தியை இந்த நிலையில் சந்திக்க நேர்ந்ததற்கான காரணகர்த்தாவான அந்த முகம் பாத்திராத சேதுவா? தன் மகள் இறந்துவிட்டாள் என்று நழுவி கொண்ட வாய்ச்சொல் வீரரான அவள் அப்பாவா? என் யோசனை அன்றைக்கு சம்மதிக்காமல் முட்டாள்தனமாக முடிவெடுத்துவிட்டு இன்றைக்கு அதை உணர்ந்து அழும் ஆர்த்தியா? இன்றைக்கும் ஆர்த்தி மீது பிரியம் இருந்தும் எந்த உரிமையும் எடுத்துக்கொள்ள முடியாதபடி குடும்பஸ்தனமாய்
இன்னொரு பெண்ணுக்கு கணவனாய் நிறுத்தி வைத்திருக்க விதியா? யார் மீது என் கோபம்? மனதில் வெள்ளம் வடிந்திருந்தால் இப்படி உட்காரு சாரதா என்று அவன் குரலில் அமைதி வந்திருந்தது. பரவாயில்ல, காஃபி ஆறுது என்றால் ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டு. விழியோரம் நீர்த்தேக்கம். மீண்டும் அணை மீறி தயாராயிருந்தது கண்ணீர். காஃபியை ஒரு வாய் பகிர்க்கிவிட்டு உட்காருன்னு சொல்கிறேன்ல என்று அவள் கையை பிடித்து கட்டிலில் உட்கார வைத்தான். அமைதியாக தலையணை எம்ப்ராய்டரி கிளிமேல் விரலை ஒட்டி கொண்டிருந்தாள். நான் நல்ல மூடில் இல்லை சாரதா. என்னாச்சாம் என்றாள் ராகமாக. அது ஏன் இப்போ? சாரிம்மா, வெரி சாரி, நோகடிச்சிட்டேனா என்றான் ரகு அதீத குற்ற உணர்ச்சியுடன். கத்துறதும் 2 நிமிஷத்தில் குழையறதும் எனக்கு என்ன புதுசா? இன்னைக்கு ஆனால் அதிகம். அதான் சாரி சொல்லிட்டேனில்ல, கொஞ்சம் சிரிக்கக்கூடாதா? காஃபியை குடித்து விட்டு டம்ளரை கொடுங்க, நான் போகிறேன். இந்த கல்யாணத்துக்கு அவசியம் போகணுமா சாரதா? வேணாம்ப்பா, நான் எதுவும் வாயை திறக்கல, உங்கள் இஷ்டம். நான் வர்றதா இருந்தால் உனக்காகத்தான் வரணும். உங்கள் தர்ம சங்கடம் புரியுதுங்க. என் மாமா உங்ககிட்ட கொஞ்சம் அலட்சியமாக நடந்துக்கிறத நானும் கவனிக்காமல் இல்லை. உங்ககிட்ட இதை சொல்லியிருக்கேனான்னு ஞாபகம் இல்லை. என் மாமா இளங்கோவுக்கு என்னை கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டார். அப்படியா? சொன்னதே இல்லையே நீ. கேளுங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்? இளங்கோ ஜம்முன்னு தானே இருக்கான், ஒரே பிள்ளை, நகைக்கடைக்காரர், பங்களா. ஏன் பிடிக்கல உங்கள் அப்பாவுக்கு? எங்கள் அப்பாவுக்கு வியாபாரம்னாலே அலர்ஜி. எங்கள் தாத்தா பெருசாக வியாபாரம் பண்ணி நொடிஞ்சு போய் எல்லா சொத்தையும் விற்றாராம். அதனால் கவர்மெண்ட் வேலைக்கு போகிற மாப்பிள்ளை தான் வேணும்னு உங்களை பிடிச்சிட்டார். அதில் மாமாவுக்கு வருத்தம். அதனால் உங்களை பார்த்தாலே பிடிக்கல போல இருக்கு. சட்டென்று வாய் விட்டு சிரித்தான் ரகு. வியாபாரியாய் இல்லாததால் பெண் தர மறுத்தார் ஆர்த்தியின் அப்பா. வியாபாரியாய் இல்லாததுனால பெண் கொடுத்தார் சாரதாவின் அப்பா. என்ன ஒரு முரண்பாடு, என்ன ஒரு கொள்கைகள்! எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒன்றுமில்லை, விடு. நீங்கள் சொல்கிறதும் நியாயம்தான். மரியாதை இல்லாத இடத்துக்கு போக எப்படி மனசு வரும்? நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். டிக்கெட் எடுத்து அண்ணனுக்கு சொல்லிடுங்க. கோபம் இல்லையே? இல்லை, சரவணனை தூக்கிட்டு போகிறேன். அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னனே. பொறுப்பாக பார்த்துக்குவீங்களா? ஜுரம் வந்து 1 வாரம் கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் நீ இருந்தப்போ லீவு போட்டுட்டு நான் பார்த்துக்கலையா? நான் பார்த்துக்கிறேன் என்று எழுந்து ரகு சட்டை அணிந்தபடி பைக் சாவி எடு, ரிசர்வ் பண்ணிட்டு வந்துடுறேன் என்றான். பகுதி 9. சரியாக பூட்டி இருக்கிறோமா என்று டேபிள் லாக்கரை எடுத்து பார்த்துவிட்டு கேபினை பூட்டிவிட்டு லஞ்ச் அறைக்கு வந்து கேரியரை திறந்தபோது ரகுவுக்கு ஃபோன் வந்திருப்பதாக பியூன் சொல்ல ஹாலுக்கு சென்றான். ஹலோ ரகு என்றான். நான் தான் ஆர்த்தி. சொல்லு ஆர்த்தி. ஒரு ஹாப்பி நியூஸ். இன்டர்வியூ அட்டன் செஞ்சேனே, அந்த வேலை எனக்கு கிடச்சிருச்சு. 1ஆம் தேதியிலேருந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. 2500 சம்பளம். ஐ எம் ஹாப்பி ரகு. கோயம்புத்தூரில் உங்கள் அப்பா 20 பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்கார். அப்பாவா? ஓ, மிஸ்டர் ஜெயராமனை சொல்கிறியா? விடு. நான் ஒரு இன்ட்யூஷனில் யாருக்கும் இப்போ என் மேலே ஹோப் இல்லை. நானும் யாரையும் எதுவும் கேட்க வேண்டியதில்லை. இந்த சுதந்திரம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? வருமானத்துக்கு வழி வேணுமேனு தான் கவலையாக இருந்தேன். நொந்து போச்சு. இன்னும் நொந்து போக வேணாம்னு, பாவம்னு என் மேலே ரொம்ப இரக்கப்பட்டு கடவுள் சீக்கிரமே இந்த வேலையை வாங்கி கொடுத்துட்டார். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன் ரகு. ஐ வாண்ட் டு செலிப்ரேட் டின்னர். சேர்ந்து சாப்பிட்லாமா? உனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை? அப்ஜெக்ஷன் எதுவும் இல்லை ஆர்த்தி. ஆனால் சூழ்நிலை தான் சரியில்லை. ஒரு கல்யாணத்துக்காக சாரதாவை சேலத்துக்கு அனுப்பி வச்சுருக்கேன். நாளைக்கு கல்யாணம். நாளன்னைக்கு நைட்டு தான் அவள் வருவா. குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதால் விட்டுட்டு போயிருக்கா. பக்கத்து வீட்டில் விஜயான்னு ஒரு அம்மா பாசமாக பழகுவாங்க. அவங்கக்கிட்ட விட்டுட்டு தான் பேங்க்குக்கு வந்தேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு புறப்பட்டுடுவேன். ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நாளைக்கு சண்டே ஆச்சே, பேங்க்கில் தானே? ஆமாம், வீட்டில் தான் இருப்பேன். சொன்னனே குழந்தைய பார்த்துக்கணும்னு. ரகு, எனக்கு குட்டி ரகுவை பார்க்கணும் மாதிரி இருக்குப்பா. உன் வீட்டுக்கு வரட்டுமா நாளைக்கு? அதிக பிரசங்கத்தனமாக நான் கேட்குறது பிடிக்கலையா? சிச்சி, வாயேன், தாராளமாக வா. நான் சொன்ன வழி ஞாபகம் வச்சுருக்கியா? எழுதியே வச்சுருக்கேன். அப்புறம் வேற என்ன? நீ தான் சொல்லணும். எப்போ வர நாளைக்கு? காலையில் வரேன். 10 மணிக்கு வரேன். ஆர்த்தி, 9 மணிக்கு வந்துட்டேன். டிஃபன் சேர்ந்து சாப்பிடலாம். இட்லி மாவு இருக்குது. இட்லி தோசை 2 ஐட்டம் உனக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். எதுக்குப்பா உனக்கு சிரமம்? ஒன்றும் சிரமம் இல்லை ஆர்த்தி. சரி, வரேன். உனக்கு லைட் பிங்க் கலர் இன்னும் பிடிக்குமா?
என்ன திடீர்னு சொல்லேன். எப்போவும் அந்த கலர் தான் என் ஃபேவரட். ஏன் கேட்ட? சும்மா கேட்டேன் ரகு. இன்னொன்று வெளிப்படையாக கேட்பேன், நீ வெளிப்படையாக பதில் சொல்லணும். இதை நேரில் கேட்க வரல. ஃபோனில் ஏதோ ஒரு கவசம் இருக்குது. என்ன கேளு. இப்படி திடுதுப்புன்னு நான் உன்னை காண்டாக்ட் பண்ணி பேசுகிறது பழகிறது பற்றி நீ எப்படி ஃபீல் பண்ணுற? உன் பதில் ஃப்ராங்காக இருக்கணும் ரகு. அது அது நாளைக்கு பார்க்க போகிறோமே, அப்போ நேரில் சொல்கிறேன். சரி வச்சிடவா? சாப்பிட்டியா என்றான் வைக்க மனமில்லாமல். இப்போ தான். நீ? இனிமே தான். சரி நாளைக்கு மீட் பண்ணலாம் ஆர்த்தி என்று வைத்து விட்டான். மனம் குறுகுருவென்றது. சாரதா ஊரில் இல்லை. ஆர்த்தியை வீட்டுக்கு அழைக்கிறேன். இது சரிதானா? தவிர்க்கப்பட வேண்டியது தானா? உள்ளே ஏன் இப்படி இரண்டாக பிரிந்து நின்று வேடிக்கை காட்டுகிறது மனம்? என்னை மறந்துவிடு என்று காதலை முறித்துவிட்டு போனவள் தானே இவள். இவளோடு என்ன இப்போது பழக்கம் என்று கோபமாக சிந்திக்க ஏன் தோன்றவில்லை? ஏன் நேற்றிரவு சாரதா உறங்கிவிட்டாளா என்று நிச்சயப்படுத்தி கொண்டு நைஸாக எழுந்து ஹாலில் கப்போர்ட்டில் மறைவாக வைத்திருந்த ஆர்த்தி எழுதிய பழைய காதல் கடிதங்களை எடுத்து விழிகள் வலிக்க வலிக்க வழிய வழிய படித்து கொண்டிருந்தேன். இரவெல்லாம் உறக்கம் வராமல் அவளோடு பேசியது சுற்றியது பற்றியே யோசித்து கொண்டிருந்தவனால் எப்படி வீட்டுக்கு வரட்டுமா என்று கேட்பவளிடம் வேண்டாம் என்று சொல்ல முடியும்? எனி ப்ராப்ளம் ரகு என்று அவன் தோளில் கை வைத்தான் செந்தில். சிந்தனை கலந்து நத்திங் என்றான். யார் ஆர்த்தி? என்று பதறினான். எழுதி வச்சிருக்கீங்களேன்னு கேட்டேன். தன் பென்சில் பிடித்த கை அனிச்சையாய் மேஜை காகிதத்தில் ஆர்த்தி என்று பூவேலைப்பாட்டுடன் எழுதியிருப்பதை அப்போதுதான் கவனித்தான் ரகு. பகுதி 10. காலை 5:30க்கே அலாரம் வைத்து எழுந்து விட்டான் ரகு. அவசரமாக ஷேவிங் செய்து குளித்து பீரோவில் எந்த உடை அணியலாம் என்று யோசித்தபோது, உங்களுக்கு இந்த ப்ரவுன் செக் ஷர்ட் ரொம்ப எடுப்பாக இருக்கு ரகு என்று ஆர்த்தி எப்போதோ சொன்னது நினைவிற்கு வந்தது. ரொம்ப வருடங்களாக அணியாத அந்த சட்டையை தேடி எடுத்தான். அதை உதறி அணிய போகும்போது, இந்த சட்டை மட்டும் நீங்கள் ஏன் போடுறதே இல்லை என்று சாரதா எப்போதோ கேட்டது நினைவிற்கு வந்தது. உறுத்தியது. என்ன அசத்துத்தனம் செய்கிறேன் நான் என்று தன்னையே கடிந்து கொண்டு அந்த பிரவுன் சட்டையை அதன் மடிப்புகளில் மடித்து உள்ளே வைத்துவிட்டு வேறு சட்டை அணிந்தான். கட்டிலின் பெட்ஷீட் தலையணை உரைகளை உருவி சலவை கூடையில் போட்டுவிட்டு அந்துருண்டை வாசனையுடன் கூடிய சலவை பெட்ஷீட் விரித்து உரைகள் மாட்டினான். திரைச்சீலைகள் மாட்டினான். ஹாலில் அங்கங்கே கிடந்த புத்தகங்களை சேகரித்தான். டீப்பாய் மேல் அழுக்காய் இருந்த பிளாஸ்டிக் பூங்கத்தை கழுவி சொருகினான். மிதியடிகளை புரட்டி போட்டான். வேலைக்காரி வந்ததும் அவளை சீக்கிரமாக வீட்டை விட்டு கூட்டச் சொன்னான். ஒட்டடை அடிக்க சொன்னான். யாராச்சும் வர்றாங்களாயா என்று அவள் கேட்டுவிட திணறி அவசரமாக, ஆமாம், என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் சரவணனை பக்கத்தாக வரான் என்றாள். அவள் வேலைகளை முடித்ததும் தூளியிலிருந்து தூக்கி கொடுத்தான். அவள் குளிப்பாட்டி துடைத்து உடை மாற்றி முகத்திற்கு பவுடர் ஒற்றி திஷ்டி போட்டு வைத்து கொடுத்ததும் உற்சாகமாக குதித்த சரவணனுடன் கொஞ்சினான் ரகு. உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டியானா நீ போகலாமா? அம்மா என்னை சாயங்காலம் வரைக்கும் குழந்தைய பார்த்துட்டு உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்க சொன்னாங்க. எனக்கு வெளியில் போக வேண்டிய வேலை எதுவும் இல்லை. வீட்டிலையே தான் இருக்க போகிறேன். நான் பார்த்துக்கிறேன். எதுக்கு நீ வேற அனாவசியமா? நீ போயிட்டு நாளைக்கு வா. இயல்பாக ஆனால் வலுக்கட்டாயமாக அவளை அனுப்பி வைத்துவிட்டு மிக்சியில் சட்னி அரைத்தான் ரகு. தாளித்து கொட்டினான். ஃப்ரிட்ஜில் இருந்த இட்லி மாவை எடுத்து மேடையில் வைத்தான். பால் காய்ச்சி காஃபி போட்டு குடித்தான். சரவணனுக்கு பால் கலந்து கொடுத்தான். நனைந்த சட்டியை கழற்றி வேறு மாற்றிவிட்டு இடத்தை சாக்கு போட்டு துடைத்தான். துணைக்கு ஒரு நண்பனைப் போல டிவியை பார்த்து கொண்டு நிமிடத்திற்கு ஒரு முறை வாட்சை பார்த்து கொண்டு ஆர்த்தியின் வருகைக்காக காத்திருந்தான். அவள் வந்துவிட்டு போகும் வரை வேறு யாரும் தொந்தரவாக வந்து தொலைத்து விடக்கூடாது. யாராவது வந்துவிட்டால் ஆர்த்தியை யாரென்று சொல்லி அறிமுகப்படுத்துவது என்று யோசித்து வைத்து கொள்ள வேண்டும். எப்படி சொல்லலாம்? ஆஃபீஸில் வேலை பார்ப்பவள், உறவு பெண், கல்லூரியில் கூட படித்த தோழி, சாரதாவை பார்க்க வந்த அவளின் தோழி. யோசித்து ஒரு முடிவுக்கு வரும் முன்பாக அழைப்பு மணி ஒலிக்கவே சென்று திறந்தான். தோளில் மாட்டிய பேக்கோடு, கையில் கேரி பேக்கோடு, தலை நிறைய பூவுடன், காட்டன் புடவையில் புன்சிரிப்போடு நின்றிருந்தாள் ஆர்த்தி. குட் மார்னிங் ரகு என்றாள். குட் மார்னிங். வா, உள்ளே வா. உள்ளே அவள் வந்ததும் கதவை மூடினான். தரையில் ரப்பர் பொம்மைகளை தள்ளி விளையாடி கொண்டிருந்த சரவணன் பாய்ந்து சென்று உற்சாகத்துடன் தூக்கி கொண்டாள் ஆர்த்தி. ரொம்ப கியூட் ரகு. மை குட்னஸ். அப்படியே அச்சா உன் முகம் ரகு. சோ ஸ்வீட் என்று சரவணனின் கன்னங்களில் மாறி மாறி முத்தமிட்டாள். ஐ லிட்டில் ரகு. கை கொடு, கை கொடு. பிஞ்சு விரல்களை பற்றி குலுக்கினாள். சிரிக்கிறான் ரகு. என்னை பார்த்து எப்படி சிரிக்கிறான் பாரு. டேய் படவா. என்னடா, என்ன சிரிப்பு? யாரா இது? புதுசாக இருக்கேன்னு பார்க்குறியா? ஐ எம் ஆர்த்தி. ஐயோ,
கண்ணை பாரேன், பளிங்கு மாதிரி. லவ்லி ரகு, குட்டி பையனுக்கு ஒரு புதுச்சட்டை போடலாமா என்ன? நாற்காலியில் அமர்ந்து அவனை தன் மடியில் வைத்து கொண்டு தான் வாங்கி வந்திருந்த ஒரு புது சட்டை ட்ரௌசரை எடுத்தாள் ஆர்த்தி. என்ன ஆர்த்தி இதெல்லாம்? ஃபார்மாலிட்டி இல்லை, என் சந்தோஷத்துக்காக என்றவள் சரவணன் போட்டிருந்ததை கழற்றி இதை போட ரகுவும் உதவினான். இப்போ எப்படி இருக்கு சரவணா? ஜம்முன்னு இருக்கா? உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச பிங்க் கலர் என்று மீண்டும் முத்தமிட்டாள். சரி, நீ அவனை கொஞ்சிக்கிட்டே இரு, நான் இட்லி ஊற்றி வச்சுட்டு வந்துடுறேன் என்றான் ரகு. நான் வரட்டுமா? ஹெல்ப் பண்ணட்டுமா ரகு? வேணாம், இரு. ரகு சமையலறைக்குள் சென்று தட்டில் இட்லி ஊற்றி குக்கரில் வைத்துவிட்டு திரும்பி ஹாலுக்கு வந்தபோது அவனுக்கு முதுகு காட்டி அமர்ந்திருந்த அவள் சரவணனின் பிஞ்சு கையை பிடித்து செல்லமாக தன் கன்னத்தில் அடித்து கொண்டு, அடி, நல்லா அடி, இது நான் இருக்க வேண்டிய வீடு தெரியுமா? முட்டாள்தனமாக மிஸ் பண்ணிட்டேன் சரவணா என்றாள். சுலபமாக வழி கண்டுபிடிச்சிட்டியா ஆர்த்தி? எதிர் நாற்காலியில் அமர்ந்தான். கொஞ்சம் சுத்தல் தான் ரகு, ப்ளீஸ் டிவி ஆஃப் பண்ணிடலாமா? வேணுமா என்றாள். தேவையில்லை என்று அணைத்தான். சேலத்தில் யாருக்கு கல்யாணம்? சாரதாவோட மாமா பையனுக்கு. ஏன் நீ போகலை? எனக்கு இஷ்டமில்லை. சாரதாவை அறிமுகப்படுத்த மாட்டியா? அவ தான். ஓ, ஃபோட்டோ கேட்குறியா? இரு வர்றேன். படுக்கை அறை சென்று பீரோ திறந்து திருமண ஆல்பம் மற்றும் ஹனிமூனுக்கு ஊட்டி சென்றபோது எடுத்த ஆல்பம் கொண்டு வந்து கொடுத்தான். அவன் கண்ணு சொக்கறான். கொடு, தூங்க வச்சிடலாம் என்று சரவணனை வாங்கி சென்று தூளியில் லாவகமாக படுக்க வைத்து ஆட்டி விடுவதையே பார்த்து கொண்டிருந்தாள் ஆர்த்தி. என்ன ஆர்த்தி? ஒன்றுமில்லை என்று ஆல்பம் புரட்டினாள். வாவ், அழகாத்தான் இருக்காங்க. கொஞ்சம் ஒல்லி, அது 2 வருஷம் முன்னாடி எடுத்தது. இப்போ உடம்பு பிடிச்சிட்டா. எனக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டல்ல? ஆமாம், நான் வேணாம்னு தான் இருந்தேன். அம்மாவும் அண்ணனும் ரொம்ப வற்புறுத்தினாங்க. பொண்ணு பார்க்க கூட நான் போகலை. எல்லா ஏற்பாடும் செஞ்சது அண்ணன் தான். இரு, வந்துட்டேன். சமையலறை சென்று கேஸை அணைத்து விட்டு இட்லிகளை ஸ்பூனால் பெயர்த்து ஹாட்பாகில் போட்டபடி, ஆர்த்தி, உனக்கு இட்லி மட்டும் போதுமா, தோசையும் வேணுமா என்றான். இட்லி மட்டும் போதும் ரகு. ஹாலில் ஓரமாக இருந்த டைனிங் டேபிளில் தட்டுக்கள், இட்லி, சட்னி எல்லாம் எடுத்து வைத்து தண்ணீர் ஊற்றும் முன், ஐஸ் வாட்டரா பிளைன் வாட்டரா என்றான். பிளைன் வாட்டர் போதும் என்று ஹனிமூன் ஆல்பத்தை புரட்டியபடி வந்து நாற்காலியில் தள்ளி அமர்ந்தாள். சாப்பிட்டபடி புரட்டினான். ரகு அமைதியாக சாப்பிட்டான். புகைப்படங்களை பார்த்து முடித்ததும் வெளிப்பட்ட பெருமூச்சை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. வீடு ரொம்ப நீட்டாக இருக்கு ரகு. இந்த மேட் நீட்டிங் சாரதா போட்டதா? ஆமாம், அவளுக்கு தையல், ரங்கோலி, கிளாஸ் பெயிண்டிங், டால்ஸ் மேக்கிங் இதெல்லாம் தெரியும். இன்ட்ரெஸ்டாக செய்வா. அப்படியா? சந்தோஷமாக இருக்கியா ரகு என்றால் திடீரென்று. என்றான் தயங்கி. ஏன் முழுங்குற? ஒரு வழி இல்லாமல் இருக்குமா ஆர்த்தி? ஒரு ராட்சசி எனக்கு பொண்டாட்டியாக அமையாமல் போனது ஏன் அதிர்ஷ்டம். சாரதா ரொம்ப சாஃப்ட். ப்ளஸ் +2 வரைக்கும் தான் படிச்சிருக்கோம்னு எப்போவும் ஒரு காம்ப்ளெக்ஸ். புது ஆளுங்கிட்ட அதிகம் பேச மாட்டா. அவளுக்கு நான் மட்டும்தான் உலகம். குழந்தை பிறந்ததும் அந்த உலகம் கொஞ்சம் விரிவடைஞ்சிருக்கு. என்னை தாங்குகிற அன்பான பொண்டாட்டி. தினம் தாலியில் குங்குமம் வச்சுக்கிற, புது புடவை கட்டின, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிற ரகம். நான் தான் சமயத்தில் அவளை நோகடிச்சிடுவேன். ஏன்பா அப்படி? அவள் பாவம்னு தெரியும், இது தப்புன்னு தெரியும். இருந்தும் சில வெறுப்பான சம்பவங்களால், வார்த்தைகளால் குதிரிட்டு உடனே புரிஞ்சு சமாதானப்படுத்திடுவேன். முந்தா நாள் கூட கத்திட்டேன். முந்தா நாள் எதுக்கு வெறுப்பான மனநிலை வந்துச்சு உனக்கு? உன்னை பார்த்ததால ஆர்த்தி. என்னை பார்த்து வெறுப்பாயிடுச்சா? உன் மேலே இல்லை, பின்ன யார் மேலே கோபம்னு தெரியல. ஆனால் மனசு பூரா வெறுப்பு. எனக்கு தெரியும் எது மேலே கோபம்னு. சொல்லட்டுமா? தன் இஷ்டத்துக்கு நம்ம ஆட்டி படைக்கிற இந்த கண்ணுக்கு தெரியாத விதி மேலே தானே கோபம். சாப்பிடுவதை நிறுத்தி அவளை ஆச்சரியமாக பார்த்தான். என்ன கரெக்டாக சொல்லிட்டேனா? 2 பேரும் ஒரே பாதிப்பில் உள்ளவங்க தானே. எனக்கு அன்றைக்கி எப்படி இருந்துச்சோ அப்படித்தானே உனக்கும் இருந்திருக்கும். எழுந்து சென்று வாஷ் பேஷனில் கை கழுவினாள். அவன் எழுந்ததும் இவளே தட்டுக்களையும் சமையலறையில் சிங்குக்குள் எடுத்து சென்று அவன் பரவாயில்லை என்று சொல்ல சொல்ல கழுவி வைத்துவிட்டு சமையலறையை ஆர்வமாக பார்த்தாள். ரொம்ப சுத்தமாக இருக்கிறது சாரதாவுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு சின்ன அழுக்கு இருந்தாலும் அந்த சட்டையோட என்னை வெளியில் புறப்பட விட மாட்டா. பாம்பேயில் எங்கள் வீட்டு கிச்சன் என்றவள் சட்டென்று நாக்கை கடித்து கொண்டு, பழைய ஞாபகம், இப்போ அது சேது வீட்டு கிச்சன் என்றாள். ஹாலில் மீண்டும் அமர்ந்தாள். மேகசின்ஸ் புரட்டினாள். ரகு காஃபி கலந்து எடுத்து வந்தான். வாங்கி பருகி,
ஞாபகமாக சர்க்கரை கம்மியாக போட்டிருக்கியே என்றாள். 100 காஃபியாவது சேர்ந்து சாப்பிட்டிருக்க மாட்டோமா என்று அவனும் அமர்ந்தான். சட்டென்று ஒரு அமைதி விழுந்தது. அது உறுத்தியது. ஏதாவது பேசிக்கொண்டே இருக்கும்போது இருக்கும் இயல்புத்தன்மை அமைதியின் போது கலகலப்படுவது உணர்ந்தாள் ரகு. இருவரும் பார்வைகளும் நேருக்கு நேர் சந்தித்து தயங்கி மீண்டும் விலகின. காஃபி கோப்பையை வைத்தான். இந்த நிமிஷம் திடீர்னு உனக்கு தெரிஞ்சு யாராச்சும் வந்துட்டா என்ன பண்ணுவேன் ரகு? என்னை எப்படி அறிமுகப்படுத்தி வைப்ப? என் ஃப்ரெண்டுன்னு. எழுந்து கொண்ட ஆர்த்தி. தேங்க்ஸ். இந்த டீசெண்டான அந்தஸ்துக்கு தேங்க்ஸ் ரகு. உன் லைஃப் பார்ட்னர்ஷிப் தான் மிஸ் பண்ணிட்டேன். உன் ஃப்ரெண்ட்ஷிப்பாவது வேணும் ரகு, அவசியம் வேணும் என்று கண்கலங்கினாள். ஏன் புறப்பட்டுட்ட இவ்வளவு சீக்கிரமா என்றால் வேறு எதுவும் சொல்ல தோன்றாமல். குட்டி ரகுவை பார்க்கணும்னு ஆர்வமாக இருந்துச்சு, அதான் வந்தேன். ஐ டோன்ட் வாண்ட் டு எம்பாரஸ் யூ. ரகு, நீ குடியிருக்கிற இடத்துல உன் மரியாதை பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, வரட்டுமா? என்றான் அவனுக்கே கேட்காமல். அப்புறம் நான் ஃபோனில் நேற்று கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லலையே ரகு என்றால் ஹேண்ட்பேக்கை தோளில் அணிந்து. என்ன சொல்கிறதுன்னு புரியலை. நழுவாதே, நான் உன் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணுறேனா? இல்லை, ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா மறுபடியும் உன்னை சந்தித்ததில் ஒரு குற்ற உணர்ச்சியோட கூடிய சந்தோஷம் மனசில் இருக்குது. இதோ இந்த நிமிஷம் கூட நீ வந்ததில், சேர்ந்து சாப்பிட்டதில், பேசிகிட்டு இருக்கிறதுல ஒரு பக்கம் சந்தோஷமும் ஒரு பக்கம் உறுத்தலும் இருக்குது. நேச்சுரல் ரகு, நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். இப்போது நான் யாரோட திருமதியும் இல்லை, அதனால் எனக்கு எந்த உறுத்தலும் இல்லை. ஆனால் நீ சாரதாவுக்கு கணவன், சரவணனுக்கு அப்பா. இந்த சொசைட்டியில் உனக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது, அதனால் உறுத்தல் இருக்கிறது நேச்சுரல். அந்த உறுத்தலை நான் அதிகப்படுத்தக்கூடாது இல்லையா? அதான் புறப்படுறேன், வரேன். நீ வேலைக்கு போக போகிற கம்பெனி அட்ரஸ் என்ன ஆர்த்தி? தரேன் என்று ஹேண்ட்பேக்லேருந்து விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுத்தாள். ஓடி சென்று தூளி விலக்கி உறங்கி கொண்டிருக்கணும் சரவணனின் தலையை கோதி கன்னத்தில் முத்தமிட்டு வர்றேன் ரகு என்று செருப்புகளை அணித்தாள். அவள் போனதும் அவனுக்கு அழுகை வந்தது. பகுதி 11. மாலையில் ஊரில் இருந்து வந்த சாரதா முதலில் சரவணனுக்கு முத்தம் கொடுத்துவிட்டு வீட்டை கவனித்து, என்ன வீடே சரஸ்வதி பூஜை கொண்டாடிய மாதிரி படு சுத்தமாக இருக்குது என்றாள். சும்மா தானே இருக்கோம்னு நான் தான் க்ளீன் செஞ்சேன். மழை தான் வரப்போகுது போங்க. சரி, கல்யாணம் எப்படி நடந்துச்சு? பிரமாதம். நேற்று மாப்பிள்ளை ஊர்வலம் அமர்க்கலைப்படுத்திட்டாங்க. எல்லோரும் நீங்கள் வரலையான்னு விசாரித்தாங்க. நான் மட்டும் போயிருந்தா நீ வரலையான்னு கேட்பாங்க. இந்த வாண்டு சமத்தா இருந்தானா? உன் அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அடுத்த மாதம் குடும்பத்தோட திருப்பதி போயிட்டு வரலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க. உங்ககிட்ட சொல்ல சொன்னார், தபால் போடுறேன்னாரு. அக்கா பையன் தினேஷ் இல்லை, என்னோட மெட்ராஸ் வரணும்னு ஒரே அடம். தலை வலிக்குது. முதல்ல ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் இருங்க என்று சமையலறைக்குள் வந்தவள், அங்கிருந்த பால் வந்துச்சா என்றாள். வந்துச்சு. வேலைக்காரி வந்தாளா? வந்தா. சரவணனை அவள் தான் குளிப்பாட்டினா. சாயங்காலம் வரைக்கும் இருந்தாளா? இல்லை, அவளுக்கு ஒன்றும் வேலை இல்லை, அதனால் வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். காஃபிக்காக சிங்கிள் கிடந்த டம்ளர் ஒன்றை கழுவி எடுத்தபோது கீழே 2 மல்லிகை பூக்களை பார்த்தாள் சாரதா. வேலைக்காரி பூ வைப்பதில்லையே. காஃபி போட்டு எடுத்து கொண்டு வந்து அவன் அருகில் அமர்ந்து கொண்டு, வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்களா என்ன என்றாள். உஷாரானான் ரகு. ஏதோ ஒரு விஷயத்தை மோப்பம் பிடித்துத்தான் கேட்கிறாள். தடுமாறக்கூடாது, உளரக்கூடாது, சொல்லிவிடுவது தான் நல்லது. ஆமாம், ஆர்த்தின்னு காலேஜில் என் கூட படித்த பொண்ணு. நேற்று பேங்க்குக்கு வந்திருந்தா. நம்ம கல்யாணத்துக்கு கூட வரல. ஒரு நாள் வீட்டுக்கு வரேன்னு சொன்னால் அட்ரஸ் வாங்கிக்கிட்டா. காலையில் வந்தா. சரவணனுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருந்தா, பீரோவில் வச்சுருக்கேன் என்று இயல்பாக படித்து கொண்டிருந்த புத்தகத்தில் ஆர்வம் காட்டினான். இங்கே சாப்பிட்டாளா? என்று நிமிர்ந்து பார்த்தான். உதடுகள் துடித்தன. இல்லை, 2 காஃபி டவரால் சிங்க்கு இருக்குன்னு கேட்டேன். ஆமாம், நான் அப்போ தான் சாப்பிட உட்காந்தேன். வந்துட்டா. டிஃபன் சாப்பிட்றீங்களான்னு மரியாதைக்கு கேட்டேன். பசி போல இருக்குது, சாப்பிட்றேன்னு சொன்னான். சர்வ் செஞ்சேன். வீட்டை சுற்றி காட்டினீங்களாக்கும் என்றது ஆத்திரம் பொங்க அடக்கினான். இதென்ன ராஜஸ்தான் பேலஸா சுற்றி காட்டுறதுக்கு? சமையல் கட்டில் பூ கிடந்துச்சு, அதனால் கேட்டேன். சாப்பிட்ட தட்டை அவளே சிங்கில் கழுவி வச்சா. ஏய், நீ ஏன் என்னை மடக்கி மடக்கி கேட்டுக்கிட்டு இருக்க? பொறுமை உடைந்து விட்டது. சும்மா தான் கேட்டேன், ஏன் கோவப்படுறீங்க? என்னமோ நான் தப்பு பண்ணிட்டவன் மாதிரி குறுக்கு விசாரணை செய்கிறியே. நான் ஒன்றும் அப்படி இல்லை. தப்பு செய்கிறதா இருந்தால் நீ ஊரில் இல்லாதப்போ வீட்டில் வச்சு தான் செய்யணுமா? நீ ஊரில் இருக்கிறப்பவே ஹோட்டலில் ரூம் போட்டு தப்பு செஞ்சால் உனக்கு தெரியுமா? வாயெடுத்து போனால் சாரதா. சில நிமிடங்கள் அமைதியாக இருந்துவிட்டு, இப்போ நான் என்ன கேட்டுட்டேன், ஏன் இப்படி என்றால் மெதுவாக. நீ கேட்ட விதம் என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு சாரதா. வந்தது யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் தாங்க கேட்டேன். நான் வேற எந்த உள்ளர்த்தமும் வச்சு கேட்கல.
அதுவும் கேட்டது தப்புன்னா மன்னிச்சிருங்க என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்றாள் சாரதா. பகுதி 12. மகாபலிபுரத்தில் 2 இடங்களில் நிறுத்தி விலாசம் விசாரித்து கொண்டு 8 போர்ஷன்கள் கொண்ட அந்த பழைய வீட்டின் ஓரத்தில் பைக்கை நிறுத்தினான் ரகு. சிறிய நடையால் நடந்தால் இடது வலது என்று போர்ஷன்கள் பிரிந்து ரேடியோ, டிவி, குழந்தைகள் சத்தம், மரம் அடிப்படிகளில் ஏறி மேலே வந்தால் அங்கு 2 போர்ஷன்கள். அதில் 17/4 என்று எழுதின கதவில் தட்டினான். கதவை திறந்தாள் ஆர்த்தி. சுடிதார் அணிந்திருந்தாள். வா ரகு என்றாள். ஒரு ஹால், அதையொட்டி ஒரு சின்ன கிச்சன், அதையொட்டி டாய்லெட், அவ்வளவே போர்ஷன். தனியாக படுக்கை அறை இல்லை. ஹாலின் ஓரத்திலேயே பிளாஸ்டிக் பட்டை வயர்கள் வேய்ந்த ஸ்டூல், கட்டில். இன்னொரு பக்கம் ஒரு சின்ன மேஜை, 2 நாற்காலிகள், குறுக்கில் கயிறு கட்டி உடைகள் தொங்கின. அங்கங்கே கிடந்ததை அவசரமாக சுத்தம் செய்துவிட்டு உட்கார் என்றாள். கோயம்புத்தூரில் உன் வீடு எவ்வளவு பெருசு ஆர்த்தி என்றான் குரல் அடைக்க. உனக்கு ஞாபகம் இருக்கா ரகு, உங்ககிட்ட சவடாலாக பேசின எங்கள் அப்பா 3 ஏசி ரூம் இருக்குது, தனியாக அவளுக்கு கார் இருக்குன்னு என்று சிரித்தாள். ஆர்த்தி, எமோஷ்னலாக உங்கள் அப்பா உன்னை வெறுத்து எது வேணாலும் பேசலாம், ஆனால் சட்டப்படி அவர் சொத்துக்கு ஒரே பொண்ணான நீ தான் வாரிசு. நீ தான் பிரிஞ்சிருக்க வேணாம்னு நான் சொல்லலை. ஏன் இப்படி கஷ்டப்படணும்? என்ன செய்ய சொல்கிற? எங்கள் அப்பா மேலே கேஸ் போட சொல்கிறியா? எனக்கு அவரையே பிடிக்கலப்பா. அவரோட சொத்து மட்டும் எதுக்கு? அவரே கொடுத்தாலும் நயா பைசா கேட்க போகிறதில்ல. வைராக்கியம். டைவர்ஸ் வாங்கிட்ட, அப்பாவும் வேணாம் அம்மாவும் வேணாம்னு துணிச்சலாக தனியாக வந்துட்ட, வேலையும் தேடிக்கிட்ட. அடுத்து உன்னோட பிளான் என்ன ஆர்த்தி? உன் எதிர்காலத்தை பற்றி என்ன யோசித்து வச்சுருக்க? உதடுகளை அமைதியாக பிதுக்கினாள். என்ன ஆர்த்தி? எதுவும் யோசலை. இப்போதைக்கு உயிர் வாழறதுன்னு ஒரே தீர்மானம்தான். எப்பவும் போல் மனசுக்குள்ளே தொடர்ந்து உன்னை லவ் பண்ணுறதுன்னு தீர்மானம். அதிர்ந்து போனான். என்ன சொல்கிற? அர்த்தம் இல்லாமல். நிஜம் பேசுகிற ரகு. எனக்கு கழுத்தில் தாலி ஏறின அடுத்த செகண்ட் உன்னை மறந்தே போயிட்டேன்னு டூப் சொல்கிறியா? சேதுவோட சுயரூபம் தெரிகிற வரைக்கும் என்னை சந்தோஷமாக தான் வச்சுருந்தான். ஆனாலும் நடுவில் உன்னை நினச்சிட்டு தான் இருந்தேன். அதை எப்படி மனசுலேருந்து சுத்தமாக தொடச்சி போடுறது? என்ன இன்னும் ரகுவை நினைக்கிறேன், இது தப்பில்லையேன்னு என்னையே கேட்டுக்குவேன். ஆனாலும் நினைக்கிறத கட்டுப்படுத்த முடியாது. கல்யாணம் ஒரு சமூக சடங்கு, வாழ்க்கை ஒப்பந்தம், புனித பந்தம், எல்லாம் சரி. ஆனால் இந்த மனசு இருக்கே, அது ஒரு பிசாசு, சைத்தான். அது மனுஷ விதிகளுக்கு கட்டுப்படுறதே இல்லை. நான் சொல்கிறது சரிதானே ரகு? அமைதியாக தலையசைத்தான். சொல்லு ரகு, உன் மனசை தொட்டு சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்னை மறந்துட்டியா? முடிஞ்சுதா? மறைக்காமல் சொல்லு. இல்லை ஆர்த்தி, நீ சொன்ன மாதிரி தான். மனசு அப்பப்போ நடந்த எல்லாத்தையும் ஆசையாக ஆசை போடும். அப்போது அழுகை வரும், மனசு பாரமாகும். பெருமூச்சு விடுறதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? சில வினாடிகள் மௌனமாக இருந்துவிட்டு, என்ன சாப்பிட்ற? டீ போட்டு தரட்டுமா என்றாள். வேணாம். சிகரெட் பிடிக்கிறதா இருந்தால் பிடி, நோ ப்ராப்ளம். இல்லை வேணாம். கதவு தட்டப்படவே சென்று திறந்து எதிர்போஷன். பெண் திருப்பி கொடுத்த விகடனோடு வந்தாள். கட்டிலில் அமர்ந்து கொண்டு முழங்கால்களை கட்டி கொண்டாள். ஆர்த்தி, நான் போய் உங்கள் அப்பாவை பார்த்து பேசட்டுமா? என்ன பேச போகிற? ஒரே பொண்ணு, புருஷனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு தனியாக இருக்கிற சூழ்நிலையில் இப்படி எப்படியோ பொண்ணு அலட்சியமாக இருக்கிறது சரியில்லை ஆர்த்தி. அவரை என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குற? கோவையில் தன் வீட்டில் வச்சுக்கணும். என்ன ஆர்த்தி அது? நீ எதுக்கு கோழி குண்டு மாதிரி இந்த போர்ஷனில் தங்கணும்? எதுக்கு பஸ்ஸு பிடிச்சி வேலைக்கு போகணும்? இதெல்லாம் சுதந்திரம்னு உனக்கு புரியலையா ரகு? இப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்கேன். ப்ளீஸ் விட்டுடேன், வேறு பேச. ஓகே, தியாகராஜன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. சரி, ரொம்ப நல்லவன், விசாலமான சிந்தனை உள்ளவன். ஓ, கல்யாணம் பற்றி பேசுகிறியா? சுத்தமாக பேத்தலாக இருக்கே. ஒரு பொண்ணு ஒன்று அவள் அம்மா வீட்டில் இருக்கணும், இல்லை புருஷன் வீட்டில் இருக்கணும். வேறு ஆல்டர்னேட்டிவாக இல்லையா? இப்படி சொந்த காலில் தனியாக நின்னா உறுத்துதா? இப்போ நீ சேது மேலே உள்ள வெறுப்பில் பேசுகிற. உனக்கு வயசு இருக்கு ஆர்த்தி. உனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும். அஃப்கோர்ஸ், இந்த பாயிண்ட்டை நான் ஒத்துக்கிறேன். எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும். அது புருஷனாக தான் இருக்கணுமா? ஒரு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா? நீ எனக்கு வாழ்க்கை பூரா ஃப்ரெண்டாக இருக்க மாட்டியா? இதெல்லாம் விதண்டாவாதம். என் வாழ்க்கையில் 2 ஆண்களை சந்திச்சிட்டேன் ரகு. நீயும் சேதுவும் உன்னோட சேர கொடுத்து வைக்கல. சேதுவோட சேர்ந்தது பாவம். அந்த ராஸ்கல் எப்படிப்பட்டவன்னு உனக்கு சொல்லலை இல்லை? இப்போ சொல்கிறேன். ட்ராவல்ஸ் வச்சு 7-8 கார் வேன் வாடகைக்கு விட்டு கௌரவமாக சம்பாதிச்சிருக்கான்னு நினச்சிட்டு இருந்தா, ஒரு நாள் போலீஸ் வருது வீட்டுக்கு.
இந்த ஆள் டெல்லியில் வேலைன்னு போயிருக்கான். ஒரு மர்டர் கேஸில் போலீஸ் தேடுது. டெல்லியில் தங்கி போகிறதா சொன்ன ஹோட்டலில் செக் பண்ணால் அங்கே இல்லை, தலைமறைவு. போலீஸ் அவனை பற்றி சொல்ல சொல்ல ஆடி போயிட்ட ரகு. இவனுக்கு மெயின் தொழில் வேறு, ட்ராவல், சும்மா வெளிப்பார்வைக்கு தான். அப்படி என்ன தொழில் சொன்னால் நேரில் போய் காரி துப்பிட்டு வருவேன். பெரிய மனுஷன்கள்லாம் வயசு வாரியாக மாநில வாரியாக பொண்ணுங்களை சப்ளை பண்ணுற ஹை கிளாஸ் மாமா. மை காட், எனக்கு இப்படி இருந்திருக்கும்னு நினச்சிப்பாரு. ஆன்டிசிபேட்ரி பெயில் வாங்கிட்டு ஊருக்கு திரும்பி வந்து என்கிட்ட தெனாவட்டா இதுவும் ஒரு தொழில்தான், ஒரு இடத்துல தேவைப்படுது, ஒரு இடத்துல சரக்கு இருக்குது, நான் சப்ளை செய்கிறேன், என்ன தப்புன்னு பேசலாம். அடுத்த நிமிஷம் பெட்டியை தூக்கிட்டு புறப்பட்டேன். இன்னும் கொஞ்சம் பணம் அதிகம் தர்றேன்னு எவனாவது சொன்னால் ஸ்பெஷல் சரக்குன்னு இவன் என்னையே கூட்டி கொடுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் ரகு? சே, எவ்வளவு நல்லவனா வேஷம் போட்டு 3 வருஷம் என்னை முட்டாளாக்கிட்டானே ரகு. எப்படி எங்கள் அப்பா பிடிச்சு பிஸ்னஸில் இருக்கிற மாப்பிள்ளை பார்த்தியா? கிரேட் இல்லை? இப்படி ஒரு புருஷன் கோடியில் ஒருத்திக்கு வாய்க்குமா? அந்த கோடியில் ஒரு பாக்கியசாலி நான் என்றவள் அடுத்த நிமிடம் முழங்கால்களில் முகம் புதைத்து முதுகு குலுங்க அழத் துவங்கினாள். ரொம்ப ஷாக்காகத்தான் இருக்கு ஆர்த்தி. நீ அவனை டைவர்ஸ் செஞ்சது சரிதான், யாரும் செய்கிறது தான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து போயிருக்கலாமேன்னு நினச்சேன். இப்போ தானே உண்மை புரியுது. இப்படி ஒரு புருஷனை யார் தான் பொறுத்துக்க முடியும்? தைரியமாக இரு ஆர்த்தி, ப்ளீஸ் அழாதே, கஷ்டமாக இருக்குது. அவள் அழுகை அதிகரித்தது. அழுகையினுடைய எப்படி ரகு அழுவாமல் இருக்க முடியும் என்றாள். ரகுவுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. என் மனசு எவ்வளவு ரணப்பட்டிருக்கும். என்னை போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு. சாரிம்மா, எனக்கு உன் நிலமை புரியாததால் நான் பாட்டுக்கு அசட்டுத்தனமாக அட்வைஸ் பண்ணிட்டேன். உன் மனசில் இந்த ரணம் மாற கொஞ்ச நாள் ஆகும். ரகு, ஏன் ரகு நீயும் நானும் பிரிஞ்சோம்? எதுக்காக இப்படி மனசுக்குள்ளே ஆசையை ரகசியமாக பூட்டி வச்சு கேவினாள். உணர்ச்சி வசப்பட்டாள். நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ ரகு, ஐ லவ் யூ. ஸ்டில் ஐ லவ் யூ. காலம் பூரா உன்னை என் மனசுக்குள்ளேயே லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஓகே, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ப்ளீஸ். பக்கத்து போர்ஷனுக்கு நீ அலறது கேட்க போகுது ஆர்த்தி. கேட்டால் கேட்கட்டும், ஐ டோன்ட் கேர். எப்படி வேணாலும் நினச்சிக்கட்டும். வீட்டுக்கு வந்துட்டு சரவணனை பார்த்து திரும்பி வந்து 3 மணி நேரம் தொடர்ந்து அழுதேன் தெரியுமா? அது நான் வாழ வேண்டிய வீடு ரகு. எவ்வளவு உரிமையாக பழகினோம். இப்போ எல்லா உரிமையும் போயிடுச்சு. உறுத்தல் வந்துருச்சு. தப்போ சரியோ, என் மனசு உன்னை நினச்சி தவிக்குது ரகு. தப்பு செஞ்சிட்டேன்னு என்னை கொல்லுது. சாரதா மேலே பொறாமையாக வருது என்றால் விம்மலை உறுத்தியபடி. அமைதியாக தலை குனிந்து அமைந்திருந்தான் ரகு. நீ போனதும் நானும் அழுதேன் என்று சொல்ல நினைத்து சொல்லவில்லை. திடீரென்று கன்னங்களை துடைத்து கொண்டு ஆர்த்தி உறுதியான குரலில் கேட்டா. ரகு, நமக்குள்ள திரைகள் வேணாம். இப்போவும் உனக்கு என் மேலே லவ் இருக்கா இல்லையா? சொல்லு, மறைக்காமல் சொல்லு, வேஷம் இல்லாமல் சொல்லு. எஸ் என்றான் அமைதியாக. எழுந்து அவன் அருகில் வந்தாள். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா ரகு? தூக்கி வாரி போட்டதா அவனுக்கு. ஏய், என்ன பேச்சு இது? சீரியஸாக தான் கேட்குறேன். ஐ வாண்ட் டு லிவ் வித் யூ. வெக்கத்தை விட்டு கேட்குறேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கோ ரகு. நீ ரொம்ப எமோஷ்னலாக இருக்க ஆர்த்தி. யோசிக்காமல் பேசுகிற. ஏன், என்ன தப்பு? சாரதா ஒத்துக்க மாட்டாளா? நான் பேசுகிறேன் அவகிட்ட. என் தவிப்பை எடுத்து சொல்கிறேன், புரிஞ்சுப்பா. அவள் காலில் விழுந்து சம்மதம் வாங்குறேன். சாரதாவோட சேர்ந்து ஒத்துமையாக குடித்தனம் நடத்துகிறேன். இது ஒன்றும் உலகத்தில் நடக்காதது இல்லையே ரகு. உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் நாம் நடத்தி பார்க்கணும்னு அவசியம் ஆர்த்தி. அந்த மாதிரி நான் நினச்சி பார்க்கவே தயாராக இல்லை. என்னை இப்போவும் லவ் பண்ணுறதா சொன்னியே, அது அடிமனசுலேருந்து சொன்ன உண்மை தான். இந்த லவ் நீ சேதுவோட மனைவியாக இருந்தப்பவும் என் மனசில் இருந்ததா லவ். சப்போஸ் உனக்கு ஒரு துணை வேணும்னு உணர்ந்து நாளைக்கு இன்னொருத்தவனுக்கு மனைவியாக போனாலும் உன் மனசில் தொடரும் லவ். நான் சாகும் வரைக்கும் இந்த காதல் நெருப்பு என் மனசுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இந்த காதலுக்கு செயல் வடிவம் கொடுக்குற வாய்ப்பு போயிடுச்சு. மறுபடி அதை உருவாக்க நினைக்கிறது சரியில்லை. எல்லோரோட மனசும் ரணமாயிடும் ஆர்த்தி. நீயும் நானும் நினச்ச மாதிரி வாழறதுக்காக சாரதாவோட மனசை குழி தோண்டி புதைக்கணுமா? அவள் என்ன தப்பு செஞ்சா? இந்த மாதிரி நினைப்பே வேணாம் ஆர்த்தி, ப்ளீஸ். ஆர்த்தி மௌனமாக நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தாள். மேஜையில் கவிழ்ந்து அழத் துவங்கினாள். அவள் அழுவது அவன் மனதை பிசைந்தது. நான் ஆசையாக கைகோர்த்து திரிந்த காதலி. எத்தனை சினிமாக்கள், சினிமாவுக்காக, சில்மிஷத்திற்காக எத்தனை முத்தங்கள், எத்தனை அணைப்புகள், எதிர்கால வாழ்க்கையை பற்றி எத்தனை திட்டமிடல்கள், கற்பனைகள், கனவுகள். இனிக்க உருகி எவ்வளவு சம்பாஷணைகள். பேசியது போதாதென்று பக்கம் பக்கமாக எத்தனை கடிதங்கள்.
ரசனையாக தேர்ந்தெடுத்து அனுப்பிய காதல் அட்டைகள். என் எல்லா ஜென்மத்திலும் நீதான் காதலி, அடுத்த ஜென்மத்திலும் நான் பன்றிக்குட்டியாக பிறந்தாலும் என் ஜோடி குட்டி நீதான் என்றெல்லாம் தேடி பிடித்து அனுப்பிலவை பரிசு பொருள்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மனசு திக்க திக்க எத்தனை வாழ்ந்தாயிற்று. அந்த இனிய காதலி இதோ இங்கே என் எதிரில் கண்ணீர் சிந்தியபடி. நான் அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்கிற தவிப்போடு ரகு எழுந்தான். அவள் அருகில் சென்றான். இதை பாரு, அழாதே, அழறதால ஏதாச்சும் மாறிட போகுதா என்று அவள் தோளில் ஆறுதலாக கை வைத்தான். அந்த தொடுதலுக்காக காத்திருந்தவள் போல விம்மியபடி ஆர்த்தி அவன் மார்பில் சாய்ந்து தேம்ப ஒரு வினாடி தயக்கத்திற்கு பின் அவளை அணைத்து கொண்டான். அவள் விலகவில்லை, மேலும் இறுக்கி கொண்டாள். அவள் கூந்தலின் வாசனை அவன் மேல் படர்ந்தது. கண்ணாடி போட்டு கையில் பிரம்போடு உள்ளே நின்று கொண்டு இத்தனை நேரம் அதட்டி கொண்டிருந்த நீதி போதனை வாத்தியார் காணாமல் போய்விட அவன் கைகள் அனிச்சையாக நகர்ந்தன. அவள் முகம் அவன் மார்பிலிருந்து மெல்ல உயர்ந்து அவன் முகத்தை ஆசை ஆசையை பார்த்து உதடுகள் துடித்தன. அங்கே ரகு இல்லை, அங்கே ஆர்த்தி இல்லை. ஒரு அவன், ஒரு அவள், இரண்டு எதிரியின் தேகங்கள் மட்டுமே ஆட்சி செய்ய துவங்க அவளை மெதுவாக முத்தமிட்டான். கண்கள் செருகின அவளுக்கு. ஐ லவ் யூ ரகு என்றாள் கிசுகிசுப்பாக. ஐ லவ் யூ ஆர்த்தி என்றான் கிசுகிசுப்பாக. அவன் கைகள் இப்போது சுதந்திரம் பெற்று அவள் உடைகளை விறக்க முற்பட அவள் அதற்கு இசைவாக அனுமதிக்க சட்டென்று ஞானம் பெற்றவனாக வேணாமாத்தி என்றான். ப்ளீஸ் ரகு என்றாள். முத்தமிட்டாள், அணைத்து கொண்டாள். மீண்டும் ஞானம் ஓடி போயிற்று. அவளை நிமிர்ந்து பார்க்க இயலாமல் தனை குனிந்து அமர்ந்திருந்தான் ரகு. அவன் தோளை தொட்டால் ஆர்த்தி. திருப்பினாள். டீ என்று அவன் அருகில் கோப்பையை வைத்தாள். சாரி ஆர்த்தி என்றான் பலவீனமாக. என்ன இது பைத்தியக்காரத்தனமா என்றாள். இது தப்பு ஆர்த்தி. ஒரு வெங்காயமும் இல்லை ரகு. இது நான் சம்மந்தப்பட்ட விஷயம். இயற்கையான ஒரு நிகழ்ச்சி, இஷ்டப்பட்ட ஒரு சம்பவம். துரோகம் கலாச்சாரம்னு யோசித்து பார்த்து மனசை கஷ்டப்படுத்திக்காத. எப்படி உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியுது? யோசிச்சு பாரு. அந்த சமயம் 2 பேர் மனசாட்சியும் தொலைஞ்சு போய் நான் 2 பேரோட காதல் மட்டும்தானே இருந்தது. மறுபடியும் மனசாட்சி முழிச்சுக்கிட்டதும் உள்ளே தர்க்கம் ஆரம்பிச்சிருச்சு. விடுரகு, நான் விரும்பினதால தானே அனுமதித்தேன். இது ஒன்றும் அத்துமீறல் இல்லை. ஆனாலும் சரி, இப்போ என்ன, அழலாமா? அவளை மௌனமாக பார்த்தான் ரகு. எழுந்து கொண்டான். நான் வரேன். சரி, இதை பாரு, எனக்கு இதில் சந்தோஷந்தான். எந்த உறுத்தலும் இல்லை. நீயும் எந்த உறுத்தலும் இல்லாமல் போ. எதையாச்சும் சிந்திக்காமல் கவனமாக பைக்கை ஓட்டு. என்ன? அமைதியாக தலையசைத்து விட்டு புறப்பட்டவனை கட்டிடத்தின் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பினாள். பைக்கை ஓட்டிய போது மனம் தடதடத்தது. உள்ளே ஆரவாரமாக இருந்தது. என்ன நடந்துவிட்டது என்று கட்சி கட்டினாலும் டேய் பாவி பாவி என்று குற்றம் சாட்டியது இன்னொரு கிளை மனம். ஒரு நிறைவும் அருவருப்பும் ஒரே விதத்தில் மிதந்தன. அவள் சொன்னது போல அந்த நிமிடம் எங்கே போயிற்று? இந்த மனசாட்சி 2 தடவை எச்சரித்து பார்த்துவிட்டு ஓரமாய் போய் உட்கார்ந்து விட்டதே. நியாயமில்லை என்று தீர்மானிப்பதும் நியாயம்தான் என்று அழிச்சாட்டியம் செயல்படுத்துவதும் அதே ஒரே மனம்தானே. இப்போது சஞ்சலப்படுவதும் அதே மனம்தானே. சஞ்சலப்படுவதை தள்ளி நின்று அலட்சி பார்க்கும் மனமும் இதற்குள் தானே. என்ன விந்தை இது! இதில் என்ன? எது என் மனம்? பகுதி 14. வீட்டிற்கு வந்தபோது மலர்ந்த முகத்துடன் கதவை திறந்த சாரதாவின் முகத்தை நேருக்கு நேராக பார்க்க முடியவில்லை. ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டு என்றால் கதவை மூடியபடி. ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன். கோவிலுக்கு போயிட்டு வருவோமா? இப்போ என்ன பாவம் பண்ணிட்டோம் கோயிலுக்கு போகிறதுக்கு என்று சட்டென்று கத்த அரண்டு போனாள். முகத்தில் இருந்த உற்சாகமெல்லாம் வடிந்து, இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு சாதாரணமாக தான் கேட்டேங்க. ஏன் இப்படி? பேங்க்கில் ஏதாச்சும் பிரச்சனையா? இப்போல்லாம் அடிக்கடி எரிஞ்சு விடுறீங்க, என்னாச்சுங்க என்றால் தவிப்புடன். ஒன்றுமில்லை என்று பாத்ரூம் சென்று தண்ணீரை முகத்தில் அரைந்து கொண்டான். காஃபி எடுத்து வந்தாள். ஏங்க, நான் ஏதாச்சும் தப்பு செஞ்சிட்டேனா சொல்லுங்கள், எனக்கு கஷ்டமாக இருக்குங்க. நான் மட்டும் தனியாக கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? நீங்கள் சொன்னதால தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாரதா. பின்ன ஏன் ஒரு மாதிரியாக நடந்துக்கிறீங்க? எதுவும் இல்லைன்னு சொல்கிறேனே. இல்லை, நீங்கள் மறைக்கிறீங்க. எதையோ மனசில் வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறீங்க. என்கிட்ட சொல்லக்கூடாதா? அவளை கனிவாக பார்த்தான். பரிதாபமாக அந்த முகத்தை சில வினாடிகளுக்கு மேல் அவனால் பார்க்க முடியவில்லை. பார்வையை தாழ்த்து கொண்டு பெருமூச்சு விட்டான். சொல்லுங்க, என்னாச்சு?
உன்னிடம் எப்படி சொல்வேன் சாரதா? என் வாழ்வில் வந்த ஒரே பெண் நீதான் என்று நினைத்து கொண்டிருக்கும் உன்னிடம் எப்படி? உன் மனம் எனக்கு தெரியும், அதன் பலமும் பக்குவமும் புரியும். தர்மச்சங்கடமாய் சாரதா, நொறுங்கி போவாய், நொந்து போவாய். அதிலும் இன்று நடந்ததை சொன்னால். இல்லை, வேண்டாம், உனக்கு தெரிய வேண்டாம். பேங்க்கில் 2 கேஷியரில் ஒருத்தர் 1 வாரமாக லீவு சாரதா. அந்த வேலையும் சேர்த்து என்னையே செய்ய சொல்கிறாரு மேனேஜர். தினம் எனக்கும் மேனேஜருக்கும் வாக்குவாதம். அவர் ஆஃபீஸுங்கிறதால கடைசியில் நான் தான் பணிஞ்சு போக வேண்டியிருக்கு. அந்த டென்ஷன் தான். பெருமூச்சு விட்டு சாரதா, அவ்வளவுதானா? நான் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன் என்று புன்னகைத்தார். ஆமாம் சாரதா, என்னவோ தான் ஏதோ தான். அவள் புன்னகை அவன் நெஞ்சில் ஈட்டி பாய்ச்சியது. குழந்தையை ரெடி பண்ணுறா சாரதா? எதுக்கு? கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். என்ன திடீர்னு? பாவம் செஞ்சால் மன்னிப்பு கேட்க வேணாமா? உன்னை கோவிச்சுக்கிட்டது பாவம் இல்லையா? மீண்டும் புன்னகைத்த சாரதா, பேங்க்கில் விசாரிச்சிங்களா? எதை பற்றி? வீடு கட்ட லோன் தர்றாங்களான்னு. நாளைக்கு கேட்டுடுறேன் சாரதா. வேளச்சேரியில் அந்த நிலத்தை எப்போ பார்க்க போகிறோம்? கல்யாணத்தில் பார்த்தப்போ அப்பா நமக்கு தரதா இருக்கிற பணம் கைக்கு வந்துருச்சு, பேங்க்கில் போட்டு வச்சுருக்கேன். மனை பார்த்துட்டு எப்போ சொன்னாலும் உடனே கொண்டாந்து தர்றேன்னு சொன்னாருங்க, அதான் கேட்டேன். போகலாம் சாரதா, நாளைக்கு செந்தில்கிட்ட பேசிடுறேன். மனை வாங்கினது போக மிச்சம் இருந்தால் ஒரு செயின் செஞ்சுக்கட்டுமா? அக்கா ஒரு டிசைனில் போட்டிருந்தா 5 பவுன் தான். அவங்க கடையிலேயே செஞ்சு தரேன்னு சொன்னான். இப்போது போட்டிருக்கிறது ரொம்ப பழைய டிசைனாக இருக்கிறதால கேட்டேன். உங்களுக்கு சம்மதம் இருந்தால் தான். செய்யலாம் சாரதா. உங்கள் அப்பா தர்ற பணத்தை தொடணும்னு அவசியம் இல்லை. பேங்க் சேவிங்ஸில் இருக்குது. 5 பவுன் தானே சொல்கிற, நானே செஞ்சு தரேன். அதே டிசைனில் செஞ்சிட சொல்லி உன் அக்காவுக்கு தபால் போட்டுடு, சரியா? முகம் தாமரையாய் மலர்ந்தது சாரதாவுக்கு. நான் சரவணனை ரெடி பண்ணுறேன் என்று உற்சாகமாக சொன்னார். இது பாசமா இல்லை பிராயச்சித்தமா என்று தன்னையே கேட்டுக்கொண்டான் ரகு. பகுதி 15. சாப்பிட்டு முடித்து பேங்க் வாசலில் நின்று சிகரெட் பிடித்து கொண்டிருந்த போது பியூன் வந்து, சார் உங்களுக்கு ஃபோன் என்றான். சிகரெட்டை அணைத்து விட்டு உள்ளே வந்து எடுத்தான் ரகு. ஹலோ, ரகு ஹியர். குட் ஆஃப்டர்நூன் ரகு. குட் ஆஃப்டர்நூன்னு சொல்லு. என்ன விஷயம்? கோபமாக இருக்கியா ரகு? இல்லைன்னு சொல்கிறேன்ல. இல்லை, நீ கோபமாக தான் இருக்க. என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட நேரில் பேசணும் ரகு. மௌனமாக இருந்தான் ரகு. ரகு, என்னாச்சு? ஏன் பேச மாட்டேங்கிற? என்ன பேச சொல்கிற? எப்போ மீட் பண்ணலாம்? ஐ எம் சாரி ஆர்த்தி, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். புரியுது, நல்லா புரியுது. புரிஞ்சா சரி, வச்சிடட்டுமா? லொடக்கென்று வைத்துவிட்டு மீண்டும் வெளியே வந்து மற்றொரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். வினாடிகளில் பியூன் வந்து, அதே லேடி மறுபடியும் கூப்பிட்றாங்க சார் என்றான். நான் வெளியில் போயிட்டேன்னு சொல்லிடுப்பா என்றான். பிறகு வேலையில் கவனம் சிதைந்தது. புலம்பல் துவங்கியது. என்ன நான் ஏன் இப்படி அநாகரிகமாக பேச்சை துண்டித்தேன்? யார் அவள்? என் ஆர்த்தி. அவள் என்ன தப்பு செய்தாள்? ஏற்கனவே தன் வாழ்க்கை சிதைந்து போன சோகத்தில் மனம் நொந்து இருப்பவளை நான் ஏன் இப்படி வேதனைப்படுத்தினேன்? அவள் மனம் என்ன பாடுபட்டிருக்கும்? இந்த எரிச்சல் ஏன் அடிக்கடி வந்து சீறுகிறது? அவள் மேல் என்ன கோபம்? அந்த சம்பவத்தின் குற்ற உணர்ச்சி இன்னும் பாரமாக அழுத்தி கொண்டிருந்தாலும் ஒரு தித்திப்பு மனதோரத்தில் இருக்கிறது என்பதை மறுக்க முடியுமா? இதில் என் பங்கு இல்லையா? அதற்காக அவள் மேல் கோபப்படுவானேன்? இல்லை, இது கோபம் இல்லை, எரிச்சலும் இல்லை, தற்காப்பு. என்ன தற்காப்பு? சாரதாவுடைய இனிய இல்லறம் என்கிற கூடு கலைந்துவிடக்கூடாதே என்கிற அக்கறை, சாரதாவின் மனம் ரணமாகிவிடக்கூடாதே என்கிற பொறுப்புணர்ச்சி, பெரிய வில்லங்கமாகி சமூகம் முதுகுக்கு பின்னால் பேசக்கூடாதே என்கிற எச்சரிக்கை, வாழ்க்கையின் சமூகம் கேட்டுவிடக்கூடாதே என்கிற பயம். எல்லாம் சரி. அதை இப்படித்தான் அநாகரிகமாக பேச்சை கட் செய்து தெரியப்படுத்த வேணுமா? ஆர்த்தி படித்தவள் இல்லை, பக்குவப்பட்டவளும் இல்லை, புரிந்தவள் இல்லையா? நேரில் சந்தித்து பேசி பக்குவமாக இதை எடுத்து சொல்ல முடியாதா? யோசிக்க ரகுவுக்கு இப்போது தன் மீதே கோபம் வந்தது. கால்கள் அனிச்சையாக ஃபோனுக்கு நடந்தது. கை அனிச்சையாக ஃபோனை எடுத்தது. விரல் அனிச்சையாக எண்களை தொட்டது. அங்கே கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஆர்த்திக்கிட்ட பேசணும். அவங்க இங்கே இல்லையே. வெளியில் போயிருக்காங்களா? இல்லை சார், அவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. எப்போ என்றான் அதிர்ச்சியுடன். நேற்று ஏதோ பர்சனல் ரீசன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. யோசனையுடன் ஃபோனை வைத்தான். மாலை பேங்க் முடிந்ததும் பைக்கில் அவள் போஷனுக்கு போன போது பூட்டு தொங்கியது. எதிர்போஷன் கதவை தட்டி விசாரித்தான். இன்றைக்கி காலையில் தான் காலி பண்ணிட்டு போனாங்க. எங்கன்னு சொல்லலை சார். உங்ககிட்ட லெட்டர் மாதிரி ஏதாச்சும் கொடுத்துட்டு போனாங்களா? இல்லையே சார். மெதுவாக மாடிப்படிகளில் இறங்கினான் ரகு. தன் பைக் அருகில் சாய்ந்தபடி அமைதியாக நின்றான். எங்கே போனால் ஆர்த்தி? வேலையை நேற்றே ரிசைன் செய்துவிட்டு வீட்டை காலையில் காலி செய்துவிட்டு மதியம் என்னிடம் பேசியிருக்கிறாள் என்றால் ரயில்வே ஸ்டேஷன் அல்லது பஸ் ஸ்டாண்டிலிருந்து பேசியிருக்க வேண்டும்.
என்னைப் போலவே அவளும் மன உளைச்சலில் தவித்திருக்க வேண்டும். யோசித்து தீர்மானித்திருக்க வேண்டும். புறப்படும் முன்பு கடைசியாக சந்தித்து பேச ஆசைப்பட்டுத்தான் ஃபோன் செய்திருக்கிறாள். அவசரப்பட்டு விட்டேன். அவளை பேசவே விடாமல் அலட்சியமாக பேசி வைத்து தொலைத்து விட்டேன். ஆம், தொலைத்து தான் விட்டேன். ரோஷக்காரி கோவைக்கு செல்ல மாட்டாள். ஆர்த்தியை இனி நான் எங்கே எப்போது சந்திக்கப் போகிறேன்? டயல் மாதிரி வந்தாள். திடீரென்று என் மனசை அலைக்கழித்தாள். வந்த வேகத்தில் காணாமல் போய்விட்டாள். ஆர்த்தியை இனி சந்திக்க வேண்டாம் என்ற மனதில் எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் கத்தரித்து பேசினாலும் ஆர்த்தியை இனி சந்திக்க நினைத்தாலும் முடியாது என்கிற உண்மை வலியோடு தாக்கியது. பெருமூச்சு விட்ட ரகு பைக்கை ஸ்டார்ட் செய்தான். வீட்டிற்கு வந்து சாரதாவிடம், நாளைக்கு வேளச்சேரிக்கு போய் மனம் பார்க்க போகிறோம் சாரதா என்று சொல்லி அவள் முகத்தில் பொங்கிய குதூகலத்தை ரசித்தான். பகுதி 16. 2 மாதங்களுக்கு பிறகு பேங்க் முகவரிக்கு அவனுக்கு வந்த தபாலில் இருந்து கையெழுத்தை பார்த்ததும் அது ஆர்த்தி எழுதியுள்ள கடிதம் என்பதை புரிந்து கொண்டு பரபரப்பாக பிரித்தான் ரகு. ஹலோ ரகு, எப்படி இருக்க? இன்னும் என் மேலே கோபமாக தான் இருக்கியா? இல்லை இப்போ கொஞ்சம் தணிஞ்சிடுச்சா? ஒரு கால இடைவெளி வேகத்தை தணிக்கும்னு தான் இத்தனை நாள் நான் சைலண்ட்டாக இருந்தேன். யோசித்து பார்த்ததில் அன்றைக்கி நான் எமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகி என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கெஞ்சி உன்னை தர்ம சங்கடப்படுத்தினதுக்கு அப்புறம் ரொம்ப வெக்கப்பட்டேன் ரகு. நான் டிவோர்ஸ் பண்ணிட்டதால் சுதந்திர பறவை, எந்த பாண்டேஜும்ஸும் இல்லை எனக்கு. ஆனால் நீ அப்படி இல்லை. அன்பான சாரதாவோட அழகான குடித்தனம் நடத்திட்டுருக்க. அதை கெடுக்க பார்த்தேனே. நல்ல வேலை நீயும் எமோஷ்னலாகி சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தொலைக்காமல் விவேகமாக பேசி என் புத்திக்கு புரிய வச்சிட்ட. ஆனால் உடம்புங்கிறது புத்தியை தாண்டியாச்சே. உணர்ச்சிகளோட சங்கமத்தில் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் உன் மனசில் குற்ற உணர்ச்சியை விதைச்சிட்டேன். பாவம் நீ. சாரதாவை பார்க்குறப்பெல்லாம் உறுத்தி இருக்கும். ஒரு வகையில் பார்த்தா நான் உன்னை சுயநலமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டேன்னு தான் படுது. என் கோணத்தில் சரியாக இருக்கலாம், எனக்கு மட்டும் நியாயமாக இருக்கலாம், உனக்கும் அது நியாயமாக இருக்க வேணாமா? உன் வாழ்க்கையில் தப்பான சந்தர்ப்பத்தில் நான் மறுபடி என்டர் பண்ணியிருக்கவே கூடாது ரகு. பண்ணிட்டேன். என் சொந்த விரக்தியில் ஆறுதல் தேடி உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அது தொடர வேணாம்னு நினச்சேன். அதான் உனக்கும் சாரதாவுக்கும் நல்லதுன்னு பட்டுது. அதனால் உன்னை விட்டு விலக தீர்மானித்தேன். வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு புறப்பட்டுட்டேன். போகிறதுக்கு முன்னாடி மனசு விட்டு பேசிடணும்னு ஆசைப்பட்டு தான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் செஞ்சேன். ஆனால் நீ பரவாயில்ல ரகு, என்னால் உன்னை புரிஞ்சிக்க முடியுது. என்ன மாதிரியே தான் நீயும் சிந்திச்சிருக்க. இந்த விஷயத்துலேயும் நம்ம சிந்தனையில் எவ்வளவு ஒற்றுமையான சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, இனிமேல் உன் வாழ்க்கையில் நான் வேணாம் ரகு. எண்ணத்துலேருந்து பிரிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். பழக்கத்தில் வேணாம். நான் எந்த ஊரில் இருக்கேன்னு நீ தெரிஞ்சுக்க வேணாம். பத்திரமா இருக்கேன். வேறு வேலை தேடிக்க 15 நாள் கஷ்டப்பட்டேன். இப்போது செட்டில்டாக இருக்கேன். இவ்வளவு எழுதிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை, அதுவும் நீ சம்மந்தப்பட்ட விஷயத்தை எழுதாமல் முடித்தா அது தப்பாக தோணுச்சு. இப்போ நான் தனியாக இல்லை ரகு. என் வாழ்க்கையில் ஒரு துணை வேணும்னு நீ சொன்ன மாதிரி ஒரு துணையோடு இருக்க. நீ தந்த துணை, குட்டி துணை. எஸ் ரகு. மாஸ்டர் ரகுவா இல்லை பேபி ஆர்த்தியானு தெரியலை. அழகாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. போதும், இந்த துணை என் ஆயிலுக்கும் போதும். என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைச்சிருச்சு. தேங்க்ஸ் ரகு, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். மறுபடி எந்த குற்ற உணர்ச்சியும் வச்சுக்காது. சாரதாவோட சந்தோஷமாக இரு. எப்பவும் போல் எப்போவாச்சும் என்னை நினச்சிக்கோ. நான் இப்போ போலவே எப்போவும் உன்னை நினச்சிக்கிறேன். இந்த புதுமலரோடு தனியாக என் வாழ்க்கை நகர்ந்துடும். ஏதோ ஒரு ஊரில் என்னைக்காச்சும் ஏதாவது ஒரு ராட்டினத்துலேருந்து என் குழந்தையோட நான் அவசரப்பட்டு கையை காட்டினா கூட நீ கண்டுக்காமல் போயிடு ரகு. அதுதான் நல்லது. பை. ஆர்த்தி. கண்களில் திறந்த துளிகள் உதிர அவசரமாக கர்ச்சிஃப் எடுத்து துடைத்து கொண்டான். தொண்டை அடைத்தது. அழவேண்டும் போல் இருந்தது. அவசரமாக கவரில் தபால் முத்திரையில் ஊரின் பெயரை பார்க்க முயன்றான். சரியாக பதிவாகதால் முடியவில்லை. சார், உங்களுக்கு ஃபோன். சென்று ரிசீவரை எடுத்தான். நான் தாங்க. ஒன்றுமில்லை. இன்றைக்கி சினிமாவுக்கு கூட்டி போகிறேன்னு சொன்னீங்களே, நைட்டு டிஃபன் வெளியில் சாப்பிட போகிறோமா இல்லை வீட்டிலையான்னு கேட்டுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு செய்யலான்னு ஃபோன் பண்ணேன். ஒரு வினாடி தடுமாறி, என்னால் முடிவெடுக்க முடியல, நானே குழப்பத்தில் இருக்கேன். உன் இஷ்டம் சாரதா என்றான் ரகு. முற்றும். இவ்வளோ நேரம் கதையை பொறுமையாக கேட்ட உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மேலும் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நடுவில் ஒரு QR கோடை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா ஒரு சிறிய தொகை, ஒரு 10 ரூபாய் இருந்தாலும் அதை அன்பளிப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் மேலும் உற்சாகமாக நான் நிறைய நாவல்கள் போட ரொம்ப உதவியாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.